பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது நாங்கள் சம்மாந்துறை மஜித் மண்டபத்திலிருந்து இந்த நேரலையை தருகின்றோம். ரைஸ் மவுண்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஏற்பாட்டிலே புரை வானொலியினூடாக இடம்பெறுகின்ற அறிவிச்சுடர் போட்டி நிகழ்ச்சிக்குரிய ஆரம்ப நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. அந்த நிகழ்விலே இப்பொழுது அதிதிகள் வரவேற்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்வுடைய பிரதம அதிதியாக இப்பொழுது கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய மாஹீர் சார் அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார்கள். கௌரவ அதிதிகள், விசேட அதிதிகள், கௌரவ அதிதியாக சம்மாந்துறை பிரதேச சேலத்துடைய எமது பிரதேச செயலாளர் அவர்கள், விசேட அதிதிகள் என்று அனைவரும் இணைந்திருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே 16 பாடசாலைகள் இந்த போட்டி நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள இருக்கிறது. சம்மாந்துறை வலயத்திலே இருக்கின்ற 16 பாடசாலைகள். Test in 1, 1, 2, 3, hello. Test in 1, 1, 2, 3. அனைவருக்கும் இனிய சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சி இந்த அம்பாறை மாவட்டத்திலே சம்மாந்துறை வலயத்திலே அறிவு களஞ்சியம் இடம்பெற வேண்டும் என்று ரைஸ் மோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய பணிப்பாளர் பொறியியலாளர் இக்னாஸ் அவர்கள் என்னை அன்போடு வேண்டிக் கொண்டார். நான் சொன்னேன், இப்படியான ஒரு நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமைகளில் வானொலியிலே, பிறை வானொலியிலே ஒவ்வொரு வாரமும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தமிழ் முஸ்லிம் பாடசாலைகள் பங்கு பெற்றுகின்ற போட்டியாகவே அந்த போட்டி இடம்பெறுகிறது. அந்த அடிப்படையிலே தமிழ் மாணவர்கள் கலந்து சிறப்பிப்பதால் இஸ்லாமிய கேள்வி இல்லாமல் தான் அது ஒளிப்பதிவு செய்யப்பட்டு இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்பதை அறிய கொடுத்ததும், இந்த நிகழ்வெல்லாம் அவரை நான் அந்த நிகழ்வுக்கு அழைக்க வந்த போதுதான் இடம்பெறுகிறது. அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய கேள்வி இல்லாத ஒரு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி இருக்கின்ற போது இஸ்லாமிய கேள்வியை உள்ளடக்கி எங்களுடைய இந்த மக்களுக்காக
இந்த பிராந்தியத்து மக்களுக்காக மாணவர்களது கல்வி உயர்ச்சிக்காக நீங்கள் வழங்க முன்வர மாட்டீர்களா என்று கேட்டார். உடனே ஆமோதித்தோம். அதன் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த நிகழ்ச்சியை இந்த மண்டபத்திலே 16 முஸ்லிம் பாடசாலைகளை அழைத்து செய்கின்ற வாய்ப்பினை தந்த இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்து வந்திருக்கின்ற அத்தனை அதிதிகளுக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து சலாம் கூறி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்ற இந்த பிராந்தியத்திலே எல்லோராலும் பேசப்படுகின்ற, ஏன் இந்த அம்பாறை மாவட்டம் கிழக்கு மாகாணம் முழுக்க பேசப்படுகின்ற ஒருவர், சர்வதேச ரீதியாகவும் புகழ்பெற்ற ஒருவர், எங்கள் அன்புக்குரிய சமூக சேவையாளர், சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய தவிசாளர் ILM மாகிர் சார் அவர்களை வரவேற்று, அதேபோல் இன்றைய நிகழ்ச்சிக்கு கௌரவ அதிதிகளாக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சம்மாந்துறை பிரதேச செயலாளர் SL முகமது ஹனீஃபா அவர்களையும் வரவேற்று, அதுபோல் சம்மாந்துறை கல்வி வலயத்துடைய பிரதி கல்வி பணிப்பாளர் PM யாசிர் அரபாத் மஹிடீன் அவர்களையும் வரவேற்று, அம்பாறை மாவட்ட கலாசார உத்தியோகத்தர், இந்த பிராந்தியத்து கலைஞர்களை ஊக்குவிக்கின்ற அன்புக்குரிய AL தௌஃபிக் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரையும் வரவேற்று, அதுபோல் எங்களுடைய தேசிய நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபையினுடைய உதவி பொது முகாமையாளர் பொறியியலாளர் MI நசீர் அவர்களையும், அதேபோல சம்மாந்துறை நம்பிக்கையாளர் சபையினுடைய தவிசாளர் அஷேக் அல்ஹாஜ் KMA ரம்சின் காரியப்பர் தப்லீகி அவர்களையும், சம்மாந்துறை ஜம்மியத்துல் உலமா சபையினுடைய தலைவர் அஷேக் அல்ஹாஜ் MLH பசீர் மதனி அவர்களையும், இவற்றுக்கு மேலாக இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் MIM ரைஸ்டீன் என்ற பெயரிலே தான் இந்த ரைஸ் மோட்டர்ஸ் அமைந்திருக்கிறது. ரைஸ் மோட்டர்ஸ் என்ற பெயரிலே தான் இந்த அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சி வானொலியில் ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறது. இவர்களையும் தாண்டி இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அதிபர், இன்றைய நிகழ்வின் விசேட அதிதியாக அழைக்கப்பட்டிருக்கின்ற, விசேட உரை வழங்குவதற்கு பொருத்தமானவர் என்று தீர்மானிக்கப்பட்டு நாங்கள் அழைத்து காலை நேரத்திலே நேர்காலத்தோடு வந்திருக்கின்ற எங்களுடைய மருதமணி புலவர்மணி சர்புதீன் வித்தியாலயத்துடைய அதிபர், இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையில் தென்றலில் சர்வதேச ஒளிபரப்பு ஆசிய சேவை யாழ் சேவை என்று கடமையாற்றி பிறையிலும் அவ்வப்போது நேரம் கிடைக்கின்ற போது வந்து அறிவிப்பும் அதுபோல் விளம்பரங்களையும் செய்து வருகின்ற அன்புக்குரிய அறிவிப்பாளர் அதிபர் எங்கள் அன்புக்குரிய முகமது அன்சார் சார் அவர்களையும், மற்றும் எங்களுடைய சம்மாந்துறை சென்ட்ரல் கல்லூரி காலேஜினுடைய உதவி அதிபராக இருக்கின்ற பிரதி அதிபராக இருக்கின்ற ஃபர்சான் சார் அவர்களையும், மற்றும் பல அதிதிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் மீண்டும் மீண்டும் வரவேற்று, இந்த மாணாக்களை அழைத்து வந்திருக்கின்ற ஆசிரியர்கள், பொறுப்பாளர்கள், அவர்களோடு இணைந்து வருகை தந்திருக்கின்ற ஏனைய நலன் விரும்பிகள் மற்றும் வருகை தந்திருக்கின்ற மாணவிகளையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஒரு நிகழ்ச்சியை படிக்கின்ற போது நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இருக்க வேண்டும். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் நான் நினைக்கின்றேன் இப்போது வந்து கொண்டிருக்கின்றார். இரவு நேரம் அவர் தலைநகரில் இருந்து வெளிக்கிட்டு இப்போது எமக்காக இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார். அவருடைய வருகை நான் நினைக்கின்றேன் இன்னும் 15-20 நிமிடங்களில் இந்த மண்டபத்திலே அவருடைய வருகை இருக்கும். அதற்கிடையிலே இங்கே இந்த மாணாக்களுக்கு பல அறிவுரைகளை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்கின்றோம். மாணவர்களின் எதிர்கால கல்வி வளர்ச்சிக்கான முயற்சியாகவே இந்த நிகழ்ச்சி அமைகிறது. வானொலியிலே பிரதி சனிக்கிழமைகளிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் காலை 10:15 முதல் 10:45 வரை வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். இன்னுமொரு நிகழ்ச்சியாக அறிவுச்சுரங்கம் என்ற போட்டி நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10:30 முதல் 11 மணி வரை இடம்பெற்று வருகிறது. அது பொது அறிவு கேள்வியாகவே அமைந்திருக்கிறது. இந்த அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சி இஸ்லாமிய கேள்வியோடு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை அதிதிகளையும் மண்டபத்துக்கு வெளியே இருக்கின்ற எமது அன்பானவர்களையும் வரவேற்று அவர்களை உள்ளே வருமாறு வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில்
பின்வரும் பாடசாலையினுடைய மாணவர்கள் சார்பாக கலந்து கொண்ட மாணவி தலைவிகளை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். அல் அஸ்கர் வித்யாலயம், தார்சலாம் மகா வித்யாலயம், சஃபூர் வித்யாலயம், அல் அமீன் வித்யாலயம், கஸ்ஸாலி வித்யாலயம், அல் அமீர் வித்யாலயம் ஆகிய மாணவ தலைவிகளை உடனடியாக அரங்குக்கு வருமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போட்டியை நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது ஆரம்பத்திலே பல வரிகளை சொல்வோம். எமது இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனத்திலே ஆரம்பிக்கப்பட்ட வேளையில் பல விடயங்களை உள்ளடக்கி அறிவு சார்ந்த விடயமாக ஆரம்பத்தை எழுதி எங்களுடைய மறைந்த ராபத்தர் நெய்னா முகமட் அவர்கள் ஆரம்பித்து, அதனைத் தொடர்ந்து எங்களுடைய கவிஞர் அறிவிப்பாளர், சிரேஷ்ட அறிவிப்பாளர் அஸ்ரப் ஷிஹாப்தீன் அவர்கள் வழங்கிய பிற்பாடு என்னுடைய சகோதரர் மறைந்த மர்ஹூம் அல்ஹாஜ் ARM ஜிப்ரி அவர்கள் 22 ஆண்டுகள் இந்த நிகழ்ச்சியை 3 தேசிய மட்டம் வரை நடத்தி வருகின்ற வேளையில் எம்மை விட்டு பிரிந்தார். அவர் விட்ட இடத்தில் இருந்து தொட்டு செல்ல வேண்டும் என்ற பணியை எமது பிராந்தியத்தில் இருக்கின்ற வர்த்தகர்கள் முன்வந்து என்னிடம் தந்திருக்கின்ற போது சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த நிகழ்ச்சியை நான் பொறுப்படுத்தி நடாத்தி கொண்டிருக்கின்றேன். அனுபவம் இருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் ஆரம்பித்திருக்கின்றேன். வானொலியிலே இந்த நிகழ்ச்சியை நேரடியாக நாங்கள் படைக்கின்ற போது பெறுகின்ற அந்த அனுபவம் இப்படியான நிகழ்ச்சியை படைக்க வேண்டும் என்ற ஆவலை தூண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இன்று முதல் ஒளிப்பதிவு செய்து வானொலியிலே ஒவ்வொரு வாரமும் வழங்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய தயாரிப்பாளர் அவர்கள் இன்னும் சொற்ப நேரத்திலே வருகை தர இருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்து வைப்பதற்காக கிராத்தோதி நிகழ்வை ஆரம்பித்து வைக்க MRF இல்மா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للعنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو الأسف والريحان صدق الله العظيم. கிராத்தோதி நிகழ்வை ஆரம்பித்து வைத்த இல்மாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய 16 முஸ்லிம் பாடசாலை அணியினுடைய தலைவிமார்கள் இப்போது மேடையிலே இருக்கின்றார்கள். அவர்களை ஒருமுறை உற்சாகமான கரகோஷம் கொடுத்து நீங்கள் வாழ்த்து தெரிவியுங்கள். எங்களுடைய சிரேஷ்ட அறிவிப்பாளர் இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்சார் சார் அவர்கள் 2 விடயத்தை ஒவ்வொரு மேடையிலும் உற்று நோக்குவார். ஒன்று எங்களுடைய சவுண்ட் சிஸ்டம், அடுத்தது உங்கள் மத்தியில் இருந்து வருகின்ற கரகோஷம். இந்த இரண்டும் சரியாக இருக்கின்ற போதுதான் ஒரு நிகழ்ச்சியை சரியாக முழுமையாக நடாத்தி முடிக்கலாம். நடத்துகின்றவருக்கும் ஒரு திருப்தி இருக்கும் என்ற அடிப்படையிலே உங்களது உற்சாகத்தை தொடர்ந்து நீங்கள் வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சியிலே அடுத்து
இந்த மேடையில் இடம்பெற இருப்பது தேசிய கீதம். அதற்கு எல்லோரும் எழுந்து நிற்போம். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இன்றைய நிகழ்விலே தலைமை உரை வழங்குவதற்காக அன்போடு மடி கிடைப்பது தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையினுடைய உதவி முகாமையாளர் பொறியியலாளர் எம்ஐ நசீர் சார் அவர்களை இந்த மடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய பாடசாலையினுடைய அணி தலைவிமார்களை உங்களுடைய ஆசனத்துக்கு செல்லுமாறு அன்பாக வேண்டுகின்றோம். எதிர்கால மாணவ சமுதாயத்தை உருவாக்குகின்ற நல்ல பணியை கையில் ஏந்தி ஆசிரியர்களின் தயவோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை உள்ளங்களையும் இப்போது வாழ்த்தி வரவேற்று ஆசனங்களில் அமரச் செய்கின்றோம். தொடர்ந்து இங்கே தலைமை உரையை தருவதற்காக தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையினுடைய உதவி முகாமையாளர் பொறியியலாளர் எம்ஐ நசீர் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத்.
உங்கள் எல்லோருக்கும் எனது மனப்பூர்வமான சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைஸ் மோட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய ஏற்பாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அறிவுச்சுடர் வினாவிடை போட்டியானது முஸ்லீம் பாடசாலைகளுக்கு மத்தியிலே 16 முஸ்லீம் பாடசாலைகளுக்கு மத்தியிலே இடம்பெறுகின்ற இந்த போட்டியிலே என்னையும் தலைமையுரையாற்றுவதற்கும் வரவேற்புரை நிகழ்த்துவதற்கும் அழைத்தமையிட்டு இதிலே பங்கு பெற்றுவதையிட்டு அல்லாஹுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் ரைஸ் மோட்டர்ஸ் நிறுவனத்தினருக்கு எனது மனப்பூர்வமான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பிரதம அதிதியாக வருகை தந்து கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எங்கள் சம்மாந்துறை ஊரினுடைய அரசியல் தலைமைத்துவத்தை ஏற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய பிரதேச சபை சேர்மன் ILM மாஹிர் அவர்களே, அதேபோல் அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். அதேபோல் பிரதம அதிதிகள் வரிசையிலே எங்களுடைய சம்மாந்துறை ஊரினுடைய நிர்வாக பொறுப்பை தலைமையேற்று கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு மேலாக சிறப்பாக செய்து கொண்டு வருகின்ற எங்களுடைய சம்மாந்துறை பிரதேச சபையின் பிரதேச செயலகத்தின் செயலாளர் SL முகமட் அனிவாசர் அவர்களே, அவர்களையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேபோல் எங்களுடைய கல்வி சம்மாந்துறையினுடைய வலயத்தில் உள்ள அத்தனை பாடசாலைகளுக்குமான கல்வியினுடைய நிர்வாகத்தை சரியாக வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற PM யசீர் அரஃபாத் முஹிதீன் சார் அவர்களே, அவர்களையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேபோல் இந்த நிகழ்வுக்கு அம்பாறை மாவட்டத்தின் கலாச்சார உத்தியோகத்தராக இருந்து எங்களுடைய கலாச்சார நடவடிக்கைகளை கண்காணித்து கொண்டிருக்கின்ற சகோதரர் AL தௌஃபீக் சார் அவர்களையும் அன்போடு நிகழ்வில் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல் எங்களுடைய சம்மாந்துறை ஊரினுடைய மார்க்க விழுமியங்களை கண்காணித்து அதை பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய அசேக் அல்ஹாஜ் MLH பசீர் மதனி அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதேபோல் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற ஏனைய அதிதிகளையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். அதேபோல் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பாடசாலைகளினுடைய 16 பாடசாலைகளினுடைய அதிபர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேபோல் ஆசிரியர்களையும் அப்பாடசாலைகளினுடைய மாணவ மாணவிகளையும் அன்போடு வரவேற்றுக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதேபோல் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தி நடாத்தி கொண்டிருக்கின்ற புரை FM நிறுவனத்தினுடைய ஊழியர்களையும் நாங்கள் அன்போடு ஒட்டுமொத்தமாக வரவேற்றுக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதேபோல் ரைஸ் மோட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய ஏனைய பணிப்பாளர்கள் அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேபோல் அதனுடைய ஊழியர்களையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்விலே எல்லோரும் கலந்து கொண்டு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக்கொண்டு எனது வரவேற்புரையை முடித்து தலைமை உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியானது சம்மாந்துறை ஊரிலே நடைபெறுகின்ற இவ்வாறான 16 முஸ்லீம் பாடசாலைகளையும் இணைத்து நடைபெறுகின்ற ஒரு வினாவிடை முதலாவது போட்டியாக இதை கருதலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இதற்கு முதல்
சில நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கும். இவ்வாறு 16 பாடசாலைகளை முனைத்து அறிவுக்களஞ்சியம் அறிவிச்சுடர் என்ற போட்டி நிகழ்ச்சி நடைபெறுகின்ற முதலாவது நிகழ்ச்சியாகும் இந்த நிகழ்ச்சியிலே மாணவர்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி ஒரு அறிவு சார்ந்த ஒரு வினாவிடை போட்டி நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் எதிர்பார்க்கின்றது இது ஒரு கேள்விகளுக்கான பதில்களை அளிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி மாத்திரமல்ல. இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களை சிந்திக்க கற்றுத்தருகின்றது. நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தயாராக வருகின்ற போது சிந்திக்க கற்றுத்தருகின்றது. அதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே மாதிரி உங்களுக்கு இடையிலே தன்னம்பிக்கை வளர்க்கும். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இடையிலே தன்னம்பிக்கை வளர்க்கும். அதே மாதிரி நேர்மை, ஒழுக்கம், ஒரு டீம் ஒர்க், குழு பண்பு, இவ்வாறான நல்ல குணங்களையும் உங்களுக்குள் வளர்த்து தரும். அதே போல் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய கருப்பொருள் என்ன என்று சொன்னால் 16 பாடசாலைகளிலும் பல திறமையானவர்கள் இருப்பார்கள். இருந்தபோதிலும் சில பாடசாலைகளை மாத்திரமே நாங்கள் திறமையான பாடசாலைகள் என்று நினைத்து கதைத்து கொண்டு வருகின்றோம். இவ்வாறான ஒரு இடம்தான் உங்களது பாடசாலையை தரமுயர்த்தி காட்டும். நாங்கள் நினைக்காத பாடசாலைகள் வெற்றி பெறுகின்ற போது அந்த பாடசாலைக்கான கௌரவம் வழங்கப்படும். அதிலிருந்து அந்த பாடசாலையினுடைய தரத்தை நாங்கள் அதிகரித்து கொள்ளலாம். அதேபோல் மற்ற பாடசாலைகளும் போட்டிகளை வளர்த்து கொண்டு தங்களுடைய பாடசாலைகளுக்கான வளத்தை பெருக்கிக் கொள்வதே தான் இதனுடைய நோக்கமாக இருந்து கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அறிவு தேடுதல் என்பது ஒரு முஸ்லிமினுடைய கட்டாய கடமை. அதே நேரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக தயார்படுத்துவதற்காக நீங்கள் பல புத்தகங்களை பிரட்டியிருப்பீர்கள், பல தகவல்களை திரட்டியிருப்பீர்கள். இந்த கேள்விகளுக்கு பதிலை சொல்லுவதற்காக நீங்கள் தயாராக வந்திருப்பீர்கள். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அது பிரயோசனம் மற்ற ஒரு அறிவாகத்தான் இருக்கும். நான் திரும்பும் ஒருதரை சொல்லுகின்றேன். நான் நினைக்கின்றேன் மொழிவர்கள் இருக்கிறார்கள். மிஹ்ராஜ் பயணத்தின் போது நேற்று முந்தின நாள் எங்களுடைய மிஹ்ராஜ் இரவு தினம், அந்த பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணுகின்றார்கள், இந்த உதடுகள் கத்தரிக்கப்பட்டு தண்டனை செய்யப்படுகின்ற ஒரு காட்சியை காணுகின்றார்கள். இதிலே நான் கூறுவதிலே புள்ளியில் இருந்தால் மௌலவியர்கள் கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்கள். கத்தரிக்கப்படுவதை காணுகின்றார்கள். அது என்ன என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது இவர்கள்தான் சமூகத்துக்கு உபதேசம் செய்வார்கள், ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அதனை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். சமூகத்துக்கு உபதேசம் செய்வார்கள், ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த உபதேசம் நடைமுறையில் இருக்காது. இப்படியாப்பட்டவர்களுக்குத்தான் இந்த தங்களுடைய உதடுகளை கத்தரிக்கோலால் வெட்டப்பட்டு தண்டனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே பிள்ளைகளே, நீங்கள் சிறந்த மாணவர்கள். உண்மையிலே நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றுத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றீர்கள். ஏனென்று சொன்னால் பாடசாலைகளிலே உங்களை 5 பேரோ அல்லது 6 பேரோ தெரிவு செய்து, இந்த பிள்ளைகள் கெட்டிக்கார பிள்ளைகள், இதுகளுக்கு எல்லா வகையான அறிவுகளும் இருக்கின்றது என்று சொல்லி உங்களை தெரிவு செய்து தான் இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். ஆகையினால் நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டீர்கள். அதே நேரம் இந்த போட்டியிலே 1-2 மார்க்ஸ்களை குறைவாக எடுத்து அதிலே தரம் பிரிக்கப்படுமே ஒழிய நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டீர்கள். ஆகையினாலே நீங்கள் அறிவை தேடுகின்ற போது இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். ஒரு அறிஞர் இருந்தார். அந்த அறிஞர் இதுக்கு நோன்பினுடைய சிறப்புகள் பற்றி ஒரு 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 புத்தகம் நூலொன்று வெளியிடுவதற்காக ஆராய்ச்சிகள் செய்கின்றார். பல வருடங்களாக ஆராய்ச்சி செஞ்சு நோன்பினுடைய தத்துவங்களும் அதனுடைய பிரயோசனங்களையும் அவரால் முடிக்க முடியாத அளவுக்கு பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து அந்த நூலை வெளியிடுகின்றார்.
எல்லா மக்களும் அதை பார்த்து வியந்து அதை செய்கின்றார்கள். ரமதான் மாதத்திலே வருகின்ற நோன்பை அவர் எல்லா மக்களும் பின்பற்றுகிறார்கள். அதே நேரம் அவருடைய வீட்டிலே நோன்பு காலத்திலே சில சகோதரர்கள் அவரை சந்திக்க சென்றபோது அந்த அறிஞர் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார். அப்போது கேட்கப்பட்டது, நீங்கள் இவ்வாறு நோன்பு காலத்திலே நோன்பை பற்றிய எவ்வளவு விடயங்களை கூறியிருந்தீர்கள், இப்போது நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றீர்களே என்றதுக்கு அவர் சொன்ன பதில், அது நான் மக்களுக்காக அதை அதனுடைய உண்மைத்தன்மையை நான் வெளிப்படுத்தினேன், இருந்தபோதும் என்னால் அதனை செய்ய முடியவில்லை என்று. அதே தான் நான் முதல் ஏற்கனவே சொன்ன ஹதீதையும் சொல்லுகின்றேன். அதனால்தான் நீங்கள் சிறந்த பிள்ளைகள், தெரிவு செய்யப்பட்டு பொறுக்கப்பட்டு வந்திருக்கின்றீர்கள். ஆகையினால் இந்த செய்தியை நீங்கள் வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும், மற்ற பிள்ளைகளுக்கும் கூற வேண்டும். நல்ல சிறந்த மாணவிகளாக வளர்ந்து இந்த நாட்டுக்கும் இந்த ஊருக்கும் பெருமை தேடி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற பிள்ளைகளாக வர வேண்டும் என்று வாழ்த்தி எனது தலைமை உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரத் அஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைமை உரை வழங்கி விடைபெற்றிருக்கின்ற இந்த ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய உறவுகளில் ஒருவர் பொறியியலாளர் எம்ஐ நசீர், தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையினுடைய உதவி பொது முகாமையாளர், அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து இந்த பிராந்தியத்திலே நீண்ட காலமாக பணியாற்றிய ஒருவர், இந்த கிழக்கு மாகாணம் மட்டுமல்ல தேசம் முழுக்க பேசப்படுகின்ற ஒரு பேருக்குரியவர், கலை கலாசார நிகழ்ச்சிகளூடாக மாணவர்களின் எதிர்காலத்தை வளமாக்குவதற்கு இரவு பகலாக பாடுபடுகின்ற ஒருவர். இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற எத்தனையோ பேர் கலை கலாசார நிகழ்ச்சிகள் ஊடாக பல விருதுகளை பெறுவதற்கு உறுதுணையாய் அமைந்து இன்றும் மக்களின் பணி தன் பணி என்று அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற அக்கறை பெற்று மண்ணை பிறப்பிடமாக கொண்டு பல்வேறு ஊர்களில் இருக்கின்ற பலரது அபிமானத்தை பெற்ற ஒருவர் இன்றைய நிகழ்ச்சியிலே கௌரவ அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அம்பாறை மாவட்ட கலாசார இணைப்பாளர் எங்கள் அன்புக்குரிய ஏஎல் தௌஃபிக் சார் அவர்களை இங்கே உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். இங்கே அன்பு கரகோஷத்துக்கு மத்தியில் கலை கலாசார நிகழ்ச்சிகளூடாக பாடசாலை மாணவர்கள் மட்டுமல்ல பல துறை சார்ந்தவர்களுக்கான நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைந்து வழங்கி வருகின்ற ஒருவரை கரகோஷம் கொடுத்து வரவேற்போம். இங்கே மீண்டும் ஒருவரை அன்பான கரகோஷம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் மிகவும் மனதுக்கு மகிழ்வை தருகின்ற நல்லதொரு நிகழ்விலே கலந்து கொள்வது சந்தர்ப்பம் கிடைத்ததையிட்டு இறைவனுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு, அடுத்து இந்த ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றி தெரிவித்து, ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் இது பேசுவதற்கான நேரம் இல்லை என்பதனால் ஒரு சில விடயங்களை மாத்திரம் கூறி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் நண்பர் நௌஃபில் அவர்களே, அதேபோன்று இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் ஐஎல்எம் மாயூர் சார் அவர்களே, இந்த பிரதேச செயலகத்தினுடைய சம்மாந்துறை பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர், நான் என்றும் நேசிக்கின்ற அன்புக்குரிய எஸ்எல்எம் அனிபா சார் அவர்கள் உட்பட இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து அதிதிகளையும் பாடசாலை மாணவர்களையும் ஆசிரியர்களையும் அதிபர்களையும் அன்புடன் விழித்து கொண்டு, உண்மையில் இந்த அறிவுச்சுடர் என்கின்ற நிகழ்ச்சி மிகவும் வரவேற்கத்தக்கது. பிள்ளைகளின் திறமைகளை இன்னும் மேம்படுத்துவதற்கு ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்வாக இதனை நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சி இப்போது சம்மாந்துறை வலய மட்டத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனை நாங்கள் எமது அம்பாறை மாவட்டத்திலே இருக்கிற அனைத்து வலயங்களிலும் நடாத்துவதற்கு எதிர்காலத்தில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்.
மாணவர்களுக்கு நாங்கள் எமது திணைக்களமாக இருக்கலாம், தனிப்பட்ட இப்போது எனக்கு மகிழ்ச்சி என்னென்றால் ஒரு தனிப்பட்ட ரைஸ் மோட்டர்ஸ் என்கின்ற அந்த நிறுவனத்தினுடைய ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வு நடாத்தப்படுவது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடயம். ஏனென்றால் இது ஒரு வலய கல்வி அலுவலகமோ அல்லது ஒரு பிரதேச செயலகமோ அல்லது எமது கலாசார திணைக்களமோ நடாத்த வேண்டிய ஒரு நிகழ்வாகத்தான் நான் இதனை பார்க்கின்றேன். அவ்வாறு இருக்க ஒரு தனிப்பட்ட ரைஸ் மோட்டர்ஸ் என்கின்ற அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஆவலினாலும் ஏற்பாட்டினாலும் இந்த நிகழ்வு நடைபெறுவது நாங்கள் அவர்களை பாராட்ட வேண்டும். அது மாத்திரமில்லாமல் அவர்களோடு இணைந்து எதிர்வரும் ஆண்டில் அல்லது இந்த ஆண்டிலே இதனை மேலும் விரிவுபடுத்துவதற்கு திணைக்களம் சார்ந்த உயர் அதிகாரிகள் இங்கே நிறைய பேர் இருக்கின்றீர்கள். எல்லோரும் அதனுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வினை இவ்வாண்டில் அல்லது எதிர்வரும் ஆண்டில் எமது கிழக்கு மாகாண கலாசார திணைக்களத்தின் ஊடாக வலய மட்டங்களில் நடாத்துவதற்கான ஒரு வேண்டுகோளை இப்போது இருக்கிற எமது கிழக்கு மாகாண கலாசார திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் திருமதி மேனகா புவிக்குமார் அவர்களோடு கலந்துரையாடி நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வேன் என்ற ஒரு நல்ல செய்தியையும் இந்த சந்தர்ப்பத்திலே கூறி, இங்கே வந்திருக்கின்ற மாணவர்கள் இங்கு செல்கின்ற போது உங்களுக்குள் சில விடயங்களை கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான ஒரு தளமாக இங்கே மிகவும் அழகான முறையிலே அறிவு களஞ்சியம் என்கின்ற அந்த நிகழ்ச்சி போல் அறிவுச் சுடரை ஏற்பாடு செய்த இந்த குழுவினருக்கு நன்றி கூறி, நேரத்தை கருத்தில் கொண்டு நிறைய விடயங்கள் பேசுவதற்கு இருந்தாலும் இந்த மாணவ செல்வங்களது எதிர்காலம் வளம் பெற வேண்டும். அதற்கு எம்மாலான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று கூறி, இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இதனுடைய ஏற்பாட்டாளர் நண்பர் ARM நௌஃபில் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பொருத்தமான நிகழ்வுக்கு ஒரு பொருத்தமானவர் வர வேண்டும், உரையாற்ற வேண்டும் என்று வேண்டியிருந்தோம். இந்த பிராந்தியத்திலே பல ஆண்டுகள் அவர் சேவையாற்றியதன் நிமித்தம் அவரை அன்போடு அழைக்க வேண்டும் என்று இந்த ரைஸ் மோட்டர்ஸ் பணிப்பாளர்கள் அனைவரும் வேண்டிக் கொண்டிருக்கின்றங்க. அவரை கௌரவ அதிதியாக அழைத்தோம். அழகான முறையிலே மாணவர்களுக்கு பொருத்தமாய் உரையாற்றி விடைபெற்றிருக்கின்ற எங்களுடைய அம்பாறை மாவட்ட கலாசார இணைப்பாளர் AL தௌஃபிக் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, மிக முக்கியமான அறிவுரைகள் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்திலே பலரும் உன்னிப்பாக இருக்கின்ற ஒரு விடயம், எப்படியான அறிவுரைகள் இவர்களுக்கு வழங்கப்படும் என்று வானொலியிலே நிகழ்ச்சி படிக்கின்ற போதும் அதனை எதிர்பார்த்த வண்ணம் தாய்மார்கள் இருப்பார்கள். இங்கே வந்திருக்கின்ற அதிதிகள் தொடக்கம் பொறுப்பாசிரியர்கள் ஏனைய அனைவரும் காத்திருக்கின்றார்கள். எப்படியான அறிவுரையை இந்த மேடையிலே இந்த போட்டிக்கு முதல் வழங்கப் போகிறார்கள் என்று. அந்த அடிப்படையிலே நாங்கள் கடந்த 2 மாதத்துக்கு முதல் நடைபெற்ற போட்டியிலே அறிவுரைகள் மூலமாக அழகான உரை வழங்குவதற்கு அன்போடு அழைத்திருந்தோம். எங்களுடைய அன்புக்குரிய அதிபர், அதேபோல் அறிவிப்பாளர் முகமது அன்சார் அவர்கள், அவரை இன்று விசேட அதிதியாக அழைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அதிபர் என்கின்ற சொல்கின்ற போது ஒரு பாடசாலையை பொறுப்படுத்தி அவற்றை வெற்றிகரமாக நடத்த வேண்டும். எங்களுடைய சாய்ந்தவரிலே ஒரு பாடசாலையை பொறுப்படுத்தி அதனை சரியாக வழி நடத்தியதன் காரணமாக ஆயிரக்கணக்கான உள்ளங்களிலே இடம் பிடித்த ஒருவர் இன்று மருதமனை புலவர்மணி சர்வதீன் வித்தியாலயத்தை பாரமெடுத்து மிக அழகான முறையிலே அந்த பாடசாலையுடைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்டு செல்கின்ற ஒருவர், அறிவுரை மூலமான பல நிகழ்ச்சிகளை வானொலியில் வழங்குவதனூடாக லட்ச மக்கள் மத்தியிலே இடம் பிடித்த ஒருவர், இனிமையான குரலால் இந்த தேசமெங்கும் பேசப்படுகின்ற ஒருவர், எங்கள் அன்புக்குரிய இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் அதிபர் எங்கள் அன்புக்குரிய முகமது அன்சார் சார் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய ஆரம்பமே அட்டகாசமாய் இருக்கும். எங்கே
உற்சாகமான கரகோஷத்துக்கு மத்தியில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வான் படைத்து மண் படைத்து உயிர் படைத்து உணவளிக்கும் இறைவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். பரந்தது உலகம், விரிந்தது கல்வி. பரந்த உலகில் விரிந்து கிடக்கும் கல்வியை கற்க ஆசையுள்ள மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது இந்த சம்மாந்துறை அப்துல் மஜீத் மண்டபம். கல்வியால் உயர்ந்தது எங்கள் சமூகம், கல்வியால் உயர்ந்தது எங்கள் சமூகம், கல்வியால் உயர்ந்தது எங்கள் சமூகம் என்று நாங்கள் வானுயர சொல்வதற்கு இந்த நிகழ்வு இன்று அடித்தளமாக அமைய வேண்டும். பேச்சுக்களிடையே போட்டிகளிடையே நாங்கள் உற்சாகமாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு உங்கள் கரகோஷம் விருந்தாக அமைய வேண்டும். கரகோஷத்தை பார்ப்போம். நன்றி. ரைஸ் மோட்டோர்ஸ் லிமிடெட் அனுசரணையில் இடம்பெறவிருக்கின்ற வானொலியில் தொடர்ச்சியாக ஒலிபரப்பாக இருக்கின்ற ரைஸ் மோட்டோர்ஸ் அறிவுச்சுடர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி. எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள கர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். உலகத்திலுள்ள அறங்கள் செயல்கள் எதை செய்தாலும் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அந்த அறங்களில் எல்லாம் மேலானது சொன்னவன் பாரதி. இந்த நிகழ்வு இன்று எழுத்தறிவிக்கும் ஒரு நிகழ்வாகவே அமையப் போகிறது. பாடசாலைகளில் வகுப்பறையில் கல்வி கற்பித்தல் என்பதை விட இந்த அப்துல் மஜீத் மண்டபத்தில் இன்று நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு இலங்கை தேசம் மட்டுமல்ல, அஸ்ஸபா தொலைக்காட்சி, அஸ்ஸபா ஊடகம் மூலமாகவும் உலகமெங்கும் வியாபிக்கப் போகின்றது என்ற இந்த நிகழ்வில் இங்கு எழுத்தறிவிக்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் நான் வாழ்த்தி, இந்த நிகழ்வுக்கு பல நாட்களுக்கு முன்னரே திட்டமிட்டு சிறப்பாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அன்புக்கும் மரியாதைக்குரிய நண்பர் நௌஃபீல் அவர்களின் விடாமுயற்சியை நான் இந்த வேளையில் பாராட்டி, இங்கே வந்திருக்கின்ற அதிதிகளை விழித்தவனாக, குறிப்பாக இந்த ரைஸ் மோட்டோர்ஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் எம்ஐஎம் ரைசுடீன் அவர்களை, அதேபோல இன்றைய விழாவின் பிரதம அதிதியாக இருக்கின்ற இந்த பிரதேசமெங்கும் புகழுடன் திகழ்கின்ற சம்மாந்துறை பிரதேச செயலகத்தின் பிரதேச சபையின் தவிசாளர், சிறந்த ஒரு மக்கள் தலைவன் ஐஎல்எம் மாஹிர் சார், அதே போல இங்கே இருக்கின்ற எங்களுடைய சம்மாந்துறை பிரதேச செயலாளர் அவர்கள் முகமது ஹனீஃபா, அதே போல அன்புக்குரிய நண்பர், எங்கு சென்றாலும் கல்வியால் புகழ் பரப்பிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் யாசிர் அரஃபாத் மொஹிடீன் அவர்கள், அதே போல கலாச்சார உத்தியோகத்தர் தௌஃபீக், பொறியியலாளர் நசீர், அதே போல ராம்சீன் காரியப்பர், இவர்களோடு இங்கே வந்திருக்கின்ற அஸ்ஸேக் அல்ஹாஜ் எம்எல்எம் பசீர் மதனி அவர்களையும், வானொலி இலங்கை வானொலியோடு மிக நீண்ட கால தொடர்பு வைத்திருக்கின்ற எங்களுடைய அக்கரைப்பற்று அப்துல் காதர், அவரோடு இணைந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள், இங்கே விழா மேடையில் இருக்கின்ற ரம்சி, சகோதரர்
ஏனைய சகோதரர்கள் அனைவரையும் ஒரே சேர விழித்தவனாக, கல்வி என்பது கரை கடந்தது, கல்வி என்பது விரிந்தது. இந்த விரிந்த உலகில் பறந்து கிடக்கின்ற கல்வியை கற்க நாங்கள் ஆவல் கொண்டிருக்கின்றோம். கல்வி புத்தகத்தில் மட்டுமல்ல, நாங்கள் தெருவில் செல்கின்ற வேளையில் கூட கல்வி இருக்கிறது. கண்டது கற்க பண்டிதனாவான் என்று சொன்னது அதனால்தான். நல்லவற்றை நாங்கள் தேடி 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 கற்க வேண்டும். அது பாடப்புத்தகத்தில் மட்டுமல்ல. சொன்னார்கள் பெரியோர்கள், கற்பவனாயிரு, கல்விக்கு உதவுபவனாயிரு, கற்றுக் கொடுப்பவனாயிரு. கற்பவனாயிரு, கற்றுக் கொடுப்பவனாயிரு, கல்விக்கு உதவுபவனாக இருக்கு. நான்காம் அவனாக இருந்து விடாதே. கற்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், கல்விக்கு உதவ வேண்டும். நான்காவது அவனாக, அதாவது புதினம் பார்ப்பவனாக இருந்து விடக்கூடாது என்று சொன்னார்கள். தற்செயலாக வேணும் ஒரு நற்செயலை செய்து விடுங்கள். தற்செயலாக வேணும் கல்விக்காக ஒரு நற்செயலை செய்து விடுங்கள். அது காலங்கடந்தும் எங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு சிறிய கதையை சொல்கின்றேன். என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கின்ற மாணவிகள் கொஞ்சம் கதையை குறைத்தால், இந்த கதையை கேட்டால் பின்னாளில் உங்களுக்கு உதவும். 100 ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்காவில் 2 இளைஞர்கள், அந்த 2 இளைஞர்களும் உயர்கல்வி கற்பதற்காக முயற்சிக்கின்றார்கள். வீட்டிலே பணம் இல்லை. உங்களைப் போல வசதி படைத்தவர்கள் அல்ல. அமெரிக்காவில் இருந்தால் கூட அவர்களுக்கும் கல்விக்கான ஒரு தாகம் இருக்கும். அந்த தாகத்தை அவர்கள் பணம் இல்லாமல் முடங்கி போக நினைத்தார்கள். அதில் ஒரு நண்பன் சொன்னான், நண்பா, நாங்கள் முடங்க தேவையில்லை. பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய கனவு. இதனை நாங்கள் மண்ணில் போட்டு மூடிவிடக்கூடாது. எங்கள் பெற்றோர்கள் வறியவர்கள், கல்வி பறந்து கிடக்கிறது. நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன், கேட்டுக்கொள்வாயா என்றான். சொல் நண்பனே என்றான். எங்களுடைய அருகில் இருக்கின்ற நாட்டிலே, போலாந்து நாட்டிலே மிக பிரபல்யமான ஒரு இசைக்கலைஞர் இருக்கிறார். அவரை கொண்டு வந்து ஒரு இசை விழா நடத்துவோம். அந்த இசையின் மூலம் கிடைக்கின்ற பணத்தை கொண்டு நாங்கள் படித்துக் கொள்ளலாம். எங்களைப் போல ஏழைகளையும் படிப்பிக்கலாம் என்று சொன்னதும் இருவரும் சம்மதம் தெரிவிக்கின்றார்கள். போலாந்து நாட்டில் இருக்கின்ற பியானோ வாத்திய கலைஞர் மிக பிரபல்யமான பாடகர். அவரை கொண்டு வர வேண்டும். உதாரணமாக ஏஆர் ரஹ்மானை மஜித் மண்டபத்திற்கு கொண்டு வரலாமா? சம்மாந்தோரையில் ஒரு இசை நிகழ்ச்சி, ஏஆர் ரஹ்மான் வர வேண்டும். சாத்தியமாகுமா? முடியாது. ஆனால் இவர்கள் விடவில்லை. அவருடைய இணைப்பாளரை சந்திக்கின்றார்கள். தங்கள் நிலையை கூறுகிறார்கள். சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நேரடியாக அந்த இசைக்கலைஞர் சந்திக்கின்றார். சந்தித்து அவர்களுக்குரிய இசை நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் வழங்குகின்றார். ஆனால் ஒரு நிபந்தனை, $2000 தர வேண்டும் என்று சொல்கிறார். அவர்கள் எங்களால் முடியும் என்று சொல்கிறார்கள். நான் சொல்வது 125 ஆண்டுகளுக்கு முன்னர் உள்ள கதை. அது அதை விட முன்னதாக இருக்கலாம். அந்த வேளையில் $2000 எப்படி எடுப்பது என்று அவர்கள் கஷ்டப்படவில்லை, கவலைப்படவில்லை, அதை மலை போல எண்ணவில்லை. ஊருக்கு வருகிறார்கள். நாட்டுக்கு வந்து டிக்கெட் அடிக்கிறார்கள். ஏராளமான டிக்கெட்டுகளை விற்பனை செய்கிறார்கள். விற்பனை செய்து நாள் நெருங்குகின்ற வேளையில் அவர்கள் எதிர்பார்த்த தொகை கிடைக்கவில்லை. $1000 எட்டவில்லை. உடனே அவர்கள் அந்த பிரபல்யமான இசைக்கலைஞரை தொடர்பு கொள்கிறார்கள். இந்த இசை நிகழ்ச்சியை நிறுத்துவோம், எங்களுக்கு போதிய அளவு வருமானம் வரவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் சொல்கிறார், இல்லை, என்னுடைய பெயருக்கு களங்கம், நிகழ்ச்சி நடந்தே ஆகும், நான் வருகின்றேன், டிக்கெட் புக் பண்ணி ஆயிடுச்சு சொல்லிவிட்டார். நிகழ்ச்சி தொடங்கியது. இந்த மண்டபத்தில் இப்படி இருப்பது போல சனக்கூட்டம். அவர்கள் நினைத்தது போல $1000 தான் கிடைத்தது. நிகழ்ச்சி முடிந்ததும் உரிய இசைக்கலைஞர் ஹோட்டலுக்கு சென்று விட்டார். அங்கே கொண்டு அந்த $1000 காசையும் கொடுக்கிறார்கள். கண்ணீர் வடிக்கிறார்கள். சொல்கிறார்கள், சேர்ந்த காசு $1000, நாங்கள் மண்டபத்திற்கு கூட இன்னும் காசு கொடுக்கவில்லை, நாங்கள் உங்களுக்கு தேதியிட்டு செக் தருகின்றோம், காசோலை தருகின்றோம் என்று சொல்கிறார்கள். வாங்கி எடுத்து அவர் சொல்கிறார், என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார். நாங்கள் இருவருமே மாணவர்கள், படிப்பதற்காக இதனை செய்தோம், எங்களுக்கு போதவில்லை,
நீங்கள் உங்களுடைய பணத்தை நாங்கள் 6 மாத இடைவெளியில் நாங்கள் தருகிறோம் என்றார். காசோலியை கிழித்தெறிந்து விட்டு பெற்றுக்கொண்ட காசையும் அந்த மாணவரிடம் கொடுத்துவிட்டு மண்டபத்திற்குரிய காசையும் கட்டிவிட்டு அந்த இசைக்கலைஞர் தன்னுடைய நாட்டிற்கு போகிறார், போலாந்திற்கு. நாட்கள் பல உருண்டோடுகிறது. போலாந்து நாட்டிலே இவர் பெரிய பணக்காரர். அவரை அந்த மக்கள் விரும்புகிறார்கள். மாஹிர் அவர்களை உங்களுடைய மக்கள் விரும்புவது போல அந்த மக்கள் விரும்பி நீர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த போலாந்து நாட்டின் ஒவ்வொரு படியாக தவிசாளராக, பாராளுமன்ற உறுப்பினராக வந்து அந்த நாட்டின் ஜனாதிபதியாக்குறார். சில நாட்களின் பின்னர் அந்த நாட்டிலே பஞ்சம் ஏற்படுகிறது. 2ஆம் உலகப் போர் தொடங்கிய காலம். பஞ்சம் ஏற்படுகிறது. பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் பட்டினியின் விளிம்பிலே இருக்கிறார்கள். இந்த வேளையில் எங்கே உணவு உண்பது? மிக போராட்டம். அந்த வேளையில் அமெரிக்காவின் பஞ்ச நிவாரண குழு தலைவரை அணுகுகிறார் போலாந்து இந்த ஜனாதிபதி. எங்களுக்கு அவசரமாக உணவு தேவை என்று. அங்கிருந்து டன் கணக்கில், லொரி கணக்கில் அங்கு உணவு சென்றடைகிறது. மீண்டும் அவர்களுக்கு உணவு பசி வரக்கூடாது என்பதற்காக இன்னும் அனுப்பப்படுகிறது. இங்கிருந்து அமெரிக்காவில் இருக்கின்ற இந்த நிறுவனத்தின் தலைவர், பஞ்ச வறுமை நிவாரண நிதிக்கு தலைவராக இருக்கின்றவர் அங்கே செல்கிறார். சென்று அந்த மக்களுக்கு கொடுத்து வருகின்றார். மீண்டும் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக அந்த தலைவர் வருகிறார். இந்த பஞ்ச நிவாரண கமிட்டியின் தலைவர் வருகிறார். மீண்டும் இங்கிருந்து போலாந்து ஜனாதிபதி இந்த ஜனாதிபதி சந்திக்கு வந்து அவருக்கு நன்றி தெரிவிக்கிறார், காலில் விழுந்து. அந்த வேளையில் அவர் சொல்கிறார், நீங்கள் நன்றி செலுத்தவே எனக்கு நான் தான் ஐயா நன்றி சொல்ல வேண்டும். அமெரிக்காவின் ஜனாதிபதி போலாந்து ஜனாதிபதியின் காலில் விழுகிறார். யார் அந்த ஜனாதிபதி? ஆரம்பத்தில் வறுமையின் பால் கஷ்டப்பட்டு கல்வியை விட போன ஒருவர் யாருடைய தயவினால் உயர்ந்து, கல்வியில் உயர்ந்து, அந்த நிவாரண குழுவின் தலைவராக இருந்து ஜனாதிபதியாக வந்தாரோ அவர்தான் அந்த இசைக்கலைஞர் உருவாக்கிய ஒருவர் தான் அவர். எனவே நாங்கள் பயத்தால், வறுமையால், எந்த கஷ்டத்தாலும் நாங்கள் எங்களுடைய கல்வியை விடக்கூடாது. கல்வி உயர்ந்தது. கல்விக்கு தடைகள் 1000 வரலாம். அந்த கல்வியை நாங்கள் விடக்கூடாது. இங்கே நாங்கள் பல தலைவர்களை கண்டோம். இந்த நிகழ்ச்சி கூட உங்களுக்கு எழுத்தறிவிக்கின்றது. இது வெறுமனே இசை நிகழ்ச்சியோ அல்லது இசை புதிர் போட்டு விடை சொல்கின்ற நிகழ்ச்சியோ அல்ல. இது 2 விடயத்தை உங்களுக்கு கற்பிக்கப் போகின்றது. ஒன்று கல்வி, அடுத்தது மார்க்கம். மார்க்க விளிமயங்களையும் கல்வியையும் கற்றுத்தருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இது வரப்போகின்றது. இதில் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் அன்புக்குரிய மாணவர்களே. இந்த நிகழ்ச்சியை படைக்கின்ற ஏஆர்எம் நோஃபீல் அவர் ஒரு பரம்பரையாக ஒரு வானொலி குடும்பத்தில் பிறந்தவர். ஏஆர்எம் ஜிஃப்ரி என்கின்ற ஒரு பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தின் தம்பிதான் ஏஆர்எம் நோஃபீல். இலங்கை ஒலிபரப்பு கூடத்தாவனத்தில் இருக்கின்ற எத்தனையோ அறிவிப்பாளர்களை, கலைஞர்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அத்தனை அறிவிப்பாளர்களிடம் இல்லாத திறமை, மனப்பாங்கு, விட்டுக்கொடுப்பு அத்தனையும் நிறைந்தவர்தான் ஏஆர்எம் ஜிஃப்ரி அவர்கள். அறிவுக்களஞ்சியம் மட்டுமல்ல, இலங்கை ஒலிபரப்பு கூடத்தாவனம் ஒரு காலத்தில் அதிக வருமானம் பெற்றதென்றால் அது ஏஆர்எம் ஜிஃப்ரி அவர்களால். தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக வந்தார். இலங்கை ஒலிபரப்பு கூடத்தாவனத்தில் செய்தி வாசிப்பாளராக இருந்தவர் இலங்கை ரூபவாகினியில் செய்தி வாசிப்பாளராக இருந்தார். நான் நினைக்கின்றேன் 3 வாரங்கள் தான் செய்தி வாசித்தார். 2 கைகளையும் எடுத்து வணக்கம் தெரிவிக்க வேண்டும். இந்த வணக்கம் தெரிவிக்க முடியாது என்பதனால் ரூபாயிலிருந்து விலக்கப்பட்டார். ஆகவே தனது ஈமானை பலமாக பெற்றவர் ஏஆர்எம் ஜிஃப்ரி. தொழில் வேண்டாம், இறைவனுக்கு இணை வைக்க மாட்டேன் என்று விட்டு விலகியவர் ஏஆர்எம் ஜிஃப்ரி. நான் அவரின் நேரடியான ஒரு மாணவன். அவர் எந்த வழியோ அந்த வழியில் செல்ல விரும்புகின்றவன். இலங்கை வானொலியில் எனக்கு வயது 32. 32 வருட கால தேர்ச்சி எனக்கு இருந்தாலும் கூட என்னை பெண்டில் அடித்து, எனக்கு காற்றலையின் நீளம் 1 கிலோமீட்டர் இருக்கலாம். 32 வருடம் என்னுடைய சேவை, காற்றலையின் நீளம் 1 கிலோமீட்டராக இருக்கலாம்.
ஆனால் ஏஆர்எம் நௌஃபீல் நான் நேர்முக பரீட்சை நடாத்தி அவர் யாரென்று என்னிடம் கூறாது ஜிப்ரி அவர்களின் தம்பி என்று சொன்னால் அவருக்கு புள்ளி கூடுவிடக் கூடாது என்பதற்காக ஒளிந்திருந்து எல்லாம் முடிந்ததன் பின்னர் நான் ஏஆர்எம் ஜிப்ரியின் தம்பி சார் என்று சொன்னவர். இப்பொழுது அவருடைய ஒலி அலை நீளம் 1000 கிலோமீட்டர் இருக்கும். எங்களை எல்லாம் முந்திக் கொண்டு செல்கின்றார் ஏஆர்எம் நௌஃபீல். ஒரு கரகோஷம் நௌஃபீலுக்காக உங்கள் கரகள் வரட்டும். நௌஃபீல் ஒரு சிறந்த நேர்மையான ஒலிபரப்பாளர். வர்த்தக நிறுவனங்கள் கொடுக்கின்ற பணத்திற்கு மேலதிகமாக விளம்பரங்களை செய்பவர். சிறந்த ஒரு அறிவுடையவர். அவர் ஒரு விஞ்ஞான பட்டதாரியாக வர வேண்டியவர். இந்த கலை உலகில் பிரவேசித்திருக்கிறார். நாங்கள் விளம்பரங்கள் செய்கின்ற போது பெரிய பெரிய பேப்பர்களில் எழுதி கொண்டு செல்வோம். எங்களுக்கு மகதிகாசன் இப்ராஹிம் எழுதி தருவார் பெரிய பெரிய பேப்பர்களில். அதை எங்களாலும் வாசிக்க முடியாது, சில வேளைகளில் எழுதியவராலும் வாசிக்க முடியாது. அதை வைத்துத்தான் நாங்கள் விளம்பரங்களை படைப்போம். நௌஃபீல் அவர்கள் ஒரு சிறிய விசிட்டிங் கார்டு போதும். ரைஸ் மோட்டோஸ் சொன்னால் ஒரு விசிட்டிங் கார்டு வைத்திருப்பார் கையில். லைவாக நேரடியாக அதை வாசிப்பார். அப்படியான ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு அறிவிப்பாளர், சிறந்த பண்பாளர், மக்களை நேசிக்க தவறாதவர். இந்த நிகழ்ச்சியை படைக்கின்றார். இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் உயர்ந்து சொல்ல வேண்டும் என்று கேட்டு, சம்மாந்துறை மண்ணை பற்றி நான் ஒரு வார்த்தை கூற வேண்டும். இங்கே இருக்க மாணவர்களுக்காக. இங்கே இருக்கின்ற மாணவர்கள் சம்மாந்துறை பிரதேசத்தைச் சேர்ந்தாலும் கூட நீங்கள் அறியாத ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும். நன்றி கடனையும் இந்த அப்துல் மஜீத் மண்டபத்தில் கூற வேண்டும். சம்மாந்துறை அரசியலிலும் நெல் வயல் விளைச்சலிலும் செல்வத்திலும் உயர்ந்திருந்தது. இந்த மக்கள் மனங்களில் நேசமும் பாசமும் மனித நேயமும் இருப்பதை நாங்கள் அறிந்தோம். 2004 சுனாமியின் போது சுனாமி பேரலை வந்து இலங்கை 35,000 மக்களை இழந்திருந்தது. இந்த கரையோரம் எங்களுடைய மருதமுனை சுமார் 1000 மக்களை இழந்திருந்தது. எங்களுடைய யாசிர் அரஃபாத் அவருடைய வீடும் உடைக்கப்பட்டிருந்தது. 1000 மக்களை நாங்கள் இழந்திருந்தோம். அதுபோல மருதமுனை, பெரிய நீலாவணி, பாண்டிருப்பு, கல்முனை, சாய்ந்தமருது, இந்த கரையோரம் எல்லாம் மக்கள் பிணங்களாக ஜனாசாக்கள் கிடந்தது. அடக்கம் செய்ய இடமில்லை. அத்தனை ஜனாசாக்களையும் கொண்டு வந்து நாங்கள் அடக்கிய இடம் இந்த சம்மாந்துறை. நாங்கள் அவர்களுக்கு கடன் பட்டிருக்கிறோம். அதே போல மக்கள் எல்லாம் வெள்ளமாக வந்து சேர்ந்தார்கள் இந்த சம்மாந்துறைக்கு. இந்த சம்மாந்துறை மண் அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று அவர்களுக்கு உணவும் உறைவிடமும் கொடுத்தது. இதில் ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும். மறைந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் இஸ்மாயில் அவர்கள் நெருங்கிய நண்பர். இந்த வேளையில் அந்த வேளையில் அவர்தான் இந்த பகுதியின் அரசியல்வாதியாக இருந்தார். அவர் ஒரு உத்தரவு போட்டிருந்தார். சம்மாந்துறை தெருக்கள் எல்லாம் மக்கள் அலைமோதித்திருக்கிறார்கள், உணவுக்காகவும் தங்குமிடத்திற்காகவும். அவர் சொல்லியிருந்தார், வீதியில் திரிகின்ற அத்தனை மாடுகளையும் பிடியுங்கள், அருங்கள், உணவு சமையுங்கள். மாட்டுக்கு சொந்தக்காரன் வந்தால் என்னிடம் அனுப்புங்கள், நான் அவனுக்கு பணம் கொடுக்கிறேன் என்று. ஒரு மாட்டு சொந்தக்காரனும் வந்து முறையிடவில்லை. நூற்றுக்கணக்கான மாடுகள் தினமும் அறுக்கப்பட்டன. இன்னும் ஒரு நிகழ்ச்சியான சம்பவம். அந்த வீதியால் ஒரு மாட்டு வண்டிக்காரன் வந்திருக்கிறான். இரட்டை மாடுகளை வண்டியில் ஓட்டி தினம் உழைக்கின்ற ஒருவன். அந்த மாட்டு வண்டியை அவர் அங்கே நிப்பாட்டி விட்டு 2 மாடுகளையும் கொடுத்து அறுத்து உணவு சமயங்கள் என்று சொல்லிவிட்டு போனான். நாங்கள் இலக்கியத்தில் பார்த்திருக்கிறோம் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மன்னனை. இந்த இலங்கையில் சம்மாந்துறையில் கண்டோம் அப்படியான மக்களை. அந்த மக்களுக்காக நாங்கள் துவா செய்கிறோம். முடிந்தால் நீங்கள் கரகோஷம் செய்யலாம் அந்த மக்களுக்காக. அன்புக்குரிய மாணவர்களே, பெருந்தகைகளே, மனிதநேயம் எங்கள் மனதில் வளர வேண்டும். மனிதநேயம் மட்டும்தான் எங்கள் கல்விக்கு உயிர் கொடுக்கும். கல்வி கற்றவன் அத்தனை பேரும் உயர்ந்தவன் அல்ல. எத்தனையோ கல்வி கற்றவர்கள் சிறைவாசம் அனுபவிக்கிறார்கள். எங்கள் கல்வி எங்கள் ஒழுக்கத்தை வளர்க்க வேண்டும். ரைஸ்டீன் அவர்களுக்கு என்னை ஞாபகம் இருக்குமோ தெரியாது. அவர் மறந்திருக்கிறார் என்னை. இன்னும் அவருக்கு என்னை ஞாபகம் வரவில்லை. அந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்த பின்னர் மருதமுனையில் சில கட்டுமான வேலைகள் நடைபெற்றன. ஒரு நிறுவனம் வந்து என்னிடம் கூறியது, எங்களுடைய புலவர்மணி சரிபத்தின் பாடசாலைக்கு அருகில் இருக்கின்ற ஒரு குப்பை மேடு,
இந்த குப்பை மேட்டை நாங்கள் மைதானமாக்குவோம் என்று. உடனடியாக அந்த மைதானத்திற்கான கிரவல் தேவைப்பட்டது. கிரவல் எடுப்பதற்காக உழவு இயந்திரங்கள் தேவைப்பட்டன. இங்கே ரைஸ்டின் என்பவரிடம் இந்த உழவு இயந்திரங்கள் இருக்கின்றன, அவர் மூலமாக இதனை செய்யலாம் என்று ஒருவர் சொன்னார். எனக்கு அவருடைய தொலைபேசி இலக்கத்தை தந்தார். நான் தொலைபேசியில் பேசினேன். ரைஸ்டீன், என்னுடைய பெயர் அன்சார், இப்படி உழவு இயந்திரங்கள் தேவைப்படுகின்றன, எத்தனை தேவை சார் என்று கேட்டார். உழவு இயந்திரம் 20 தேவை. 20 உழவு இயந்திரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருந்தன. அத்தனையும் கிரவல்களோடு 10 நாள் இருக்கிறதா? யார் என்று புரிகிறதா? அப்படியான ஒரு நல்ல உள்ளம், பணத்தை பணமாகவே பார்க்கவில்லை. ரைஸ்டீனுக்கு ஒரு கரகோஷம் இல்லையா? இது சத்தம் போதாது. இன்னும் பொருட்களை வாங்கியவன் வீடு செல்லும் முன்னரே பில்லை அனுப்புவார்கள் வர்த்தகர்கள். ஆனால் 2 மாதங்கள் கழிந்தும் கூட அதை என்னவென்றும் கேட்காமல் நானே கொண்டு வந்து அவருடைய வீட்டுக்கு, அவருடைய கடையில் வைத்து கொடுத்தேன். ஞாபகம் இருக்கிறது ரைசி? அவருடைய வீட்டில் ஒரு விருந்தாளியாக நான் இருந்த காலம் இருக்கிறது. அவரோடு இணைய நான் பல முயற்சிகள் செய்தேன். காலம் அதனை கை கொடுக்கவில்லை. அப்படியான நல்லுள்ளங்கள் வாழ்கின்ற இந்த ஊரிலே, இந்த இடத்திலே அப்துல் மஜீத் அவர்கள் மூலமாக கல்முனை தொகுதி பல அரசியல் சித்து விளையாட்டுகளையும் தாண்டி பல உத்தியோகத்தர்களை உருவாக்கி இருக்கிறது. அது மருதமுனை, கல்முனை, சாய்ந்தமருது, சம்மாந்துறை என்று அக்கரைப்பற்று வரையும் விரிந்தது. அப்படியான ஒரு நல்ல மேதையின் மண்டபத்திலே நடைபெற போகும் இந்த ரைஸ் மோட்டோர்ஸ் அறிவு சுடர் நிகழ்ச்சியை தொடர்ந்து தொகுத்து வழங்க ARM நௌஃபீல் அவர்களிடம் ஒலி வாங்கி கொடுத்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி முகமது அன்சார் அவர்களே. அவர் வராத நிகழ்ச்சி திருப்தி இல்லாத நிகழ்ச்சியாக அமையும் என்பதற்காக இரவு பகலாக தொலைபேசி ஊடாக அழைத்து அவரை இங்கே வரவேற்று அவருடைய அழகான உரையை உங்களுக்கு தந்திருந்தோம். அந்த அடிப்படையில் அதிகமான விடயங்களை பல ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த பல விடயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டியிருந்தார். அன்று ரைஸ் மோட்டர்ஸ் செய்த சேவைதான் இன்று இந்த அளவுக்கு வியாபித்திருக்கிறது என்றால் அதுக்கு எங்களுடைய அதிபர் அறிவிப்பாளர் ஒரு அத்தாட்சி. அந்த அடிப்படையில் அழகான உரையை வழங்கி விடைபெற்ற எங்களுடைய சிரேஷ்ட வானொலி இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன அறிவிப்பாளர், ஒளிபரப்பாளர், அதுபோல் புலவர்மணி சர்புதீன் வித்தியாலயத்துடைய மருதமணி அதிபர் எங்கள் அன்புக்குரிய முகமது அன்சார் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார் MIM ரைஸ்டீன் அவர்கள். அவரையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு வந்திருக்கின்ற அதிதிகளை மீண்டும் வரவேற்று எங்களுடைய பிரதம அதிதி அவர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் குறைவான நேரத்தை தான் ஒதுக்குவார். ஆனால் இது கல்வி நிகழ்ச்சி என்பதன் காரணமாக இன்று அதிக நேரம் எம்மோடு இணைந்திருக்கின்றார். அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றோம். வேண்டிக் கொண்டு அடுத்து நாங்கள் இந்த மேடையில் உரையாற்றுவதற்காக அன்பாக அழைப்பது சம்மாந்துறை கல்வி வலயத்துடைய பிரதி கல்வி பணிப்பாளர் PM யாசிர் அரபாத் மொஹிடீன் சார் அவர்களை அன்போடு இந்த படி கிடைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய இந்த கல்விச்சுடர் அறிவுச்சுடர் நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது ரைஸ் மோட்டர்ஸ் நிறுவனத்தின் தலைவர் MIM ரைஸ்டீன் சார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற எங்களது சம்மாந்துறை பிரதேச சபையின் தவிசாளர் MIM மாயர் சார் அவர்களே, இந்த நிகழ்வில் எங்களோடு கௌரவ அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கின்ற எங்களது சம்மாந்துறை பிரதேச செயலகத்தின் செயலாளர் தேசபந்து SLM ஹனீஃபா சார் அவர்களே, இந்த நிகழ்வில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்த எங்களது நேஷனல் வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போர்ட்
அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் எம்ஐ நசீர் அவர்களே, மற்றும் டிஸ்ட்ரிக்ட் கல்ச்சுரல் கோஆர்டினேட்டர் தௌஃபிக் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி மிஸ்டர் கே ராம்சின் காரியப்பர் அவர்களே, அதோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களது ஜம்மியத்துல் உலமாவின் தலைவர் அல்ஹாஜ் எம்எல்ஹெச் பஷீர் மதனி அவர்களே, அத்துடன் இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக பிரதம உரையை நிகழ்த்துவதற்காக இங்கு எனக்கு முன்னால் பேசிய எங்களது மருதமுனை புலவர்மணி சரிவுதீன் வித்தியாலயத்தின் அதிபரும் சிரேஷ்ட அறிவிப்பாளருமாகிய ஏஎம் அன்சார் அவர்களே, அதோடு இந்த நிகழ்வை ஒழுங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற பிறையப்பம் நிறுவனத்தின் ஏஆர்எம் நபீல் அவர்களே, அதோடு பிறையப்பம் சார்பான ஏனைய அறிவிப்பாளர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஏனைய அதிதிகளே, அதோடு எங்களது வலயத்தின் பாடசாலை அதிபர்களே மற்றும் ஆசிரியைகளே, இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கின்ற எங்களது மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே இந்த நிகழ்வு சம்பந்தமாக எங்களது இந்த நிகழ்வின் தலைமை தாங்கிய நசீர் அவர்கள் எடுத்து கூறியிருந்தார்கள். அதே போல எங்களது பிறையப்பம் வானொலியின் சிரேஷ்ட அறிவிப்பாளர் எங்களது நான் எனது சிறுபராயத்தில் கல்வியை தொடர்ந்த எங்களது மருதமுனை புலவர்மணி சரிவுதீன் அதிபர் வித்தியாலயத்தின் தற்போதைய அதிபர் அன்சார் அவர்கள் உண்மையிலே மிகவும் அழகான முறையில் இந்த நிகழ்வு சம்பந்தமாகவும் சம்மாந்துறையின் முக்கியத்துவம் சம்பந்தமாகவும் அழகான ஒரு உரையாற்றியிருந்தார்கள். உண்மையிலே இந்த இடம் வந்து ஏனையவர்களுக்கு உரையாற்றுவதற்கு பொருத்தமான இடமில்லை, இருந்தாலும் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் நினைக்கின்றேன். இந்த அறிவுச்சுடர் நிகழ்வு மிகவும் பிரபல்யமானது, மிகவும் முக்கியமானது. அண்மை காலங்களில் இதற்கு நீண்ட காலங்களாக அறிவு களஞ்சியம் என்ற ஒரு நிகழ்வு எங்களது வானொலியில் இடம்பெறுவது வழக்கம். அந்த வானொலி நிகழ்வில் அந்த அறிவுச்சுடரின் மூலம் பல செய்திகளையும் பல தகவல்களையும் நாங்கள் பெறக்கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு எங்களது வலயத்தின் 16 மிக பிரபல்யமான பாடசாலைகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை கொண்டு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு உறுதுணையாக இருந்த ரைஸ் மோட்டர்ஸ் நிறுவனத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த பிறையப்பத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு, மாணவர்களுக்கு மத்தியில் சிறந்த அறிவாற்றலை பெற்றுக்கொள்வதோடு ஆளுமை விருத்திக்காக செய்யப்படுகின்ற இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். ஏனைய வலயங்களையும் அந்த நிகழ்வு நடைபெற்று அதே போல வலயங்களுக்கு இடையிலான போட்டி நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த நிகழ்வில் மாணவர்களுக்கிடையில் நடைபெறும் இந்த நிகழ்வின் மூலம் மாணவர்கள் தங்களுக்கிடையில் உயர்ந்த அறிவுத்திறனை வளர்த்து கொள்வதோடு நமது நாடு மற்றும் நமது சமூகம் அதே போல உலகத்தில் உள்ள அனைத்து விடயங்களையும் அவர்கள் தெளிவான முறையில் அறிந்து கொள்வதோடு அவர்கள் அதற்கு விடையளிக்கக்கூடிய பக்குவத்தையும் இங்கு பெற்றுக்கொள்வார்கள். அதன் மூலம் ஏனைய பாடசாலைகள் ஏனைய வலயங்களுக்கு இடையிலான போட்டி நிகழ்வுகளிலும் பங்கு பற்றி தங்களது சிறந்த ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை இங்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த உண்மையிலே இந்த நிகழ்வுக்குரிய அந்த இடம் போதாது, டைம் போதாது, எனக்கு 5 நிமிடங்கள் தான் வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த அடிப்படையில் எங்களது பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் நான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த கடந்த வாரம் எங்களது வலய கல்வி அலுவலகத்தினால் அச்சீவர்ஸ் டே என்ற நிகழ்வு கொண்டாடப்பட்டது. அந்த நிகழ்வில் எங்களது கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் 200 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அதே போல யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் மாணவர்கள், அதே போல இணைப்பாட விதான செயற்பாடுகளில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள், 9A சிட்டிகளை பெற்றுக்கொண்ட 30 மாணவர்கள் என்று அனைவருக்கும் இங்கு விருதுகள் வழங்கப்பட்டு ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அதே போல இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளில் மாணவர்கள் மென்மேலும் வெற்றி பெற வேண்டும் என்ற விடயத்திற்கு சார்பாக இந்த நிகழ்வு நடைபெறுவதை பற்றி மகிழ்ச்சி அடைகின்றேன்.
ஆகவே இந்த வந்திருக்கின்ற மாணவர்கள் இந்த நிகழ்வுகளில் சிறப்பான முறையில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதோடு எங்களது வலயத்துக்கும் பெருமை பெற்று தருவதோடு ஏனைய வலயங்களிலும் போட்டி போட்டு அவர்களது அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம். இதுவரை சிறப்பான உரையை வழங்கி விடைபெற்றிருக்கின்ற எங்களுடைய சம்மாந்துறை கல்வி வலயத்துடைய பிரதி கல்வி பணிப்பாளர் PM ஜாசிர் அரஃபாத் மஹிடீன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுகள் அனைத்தும் தற்போது நேரடியாக சர்வதேசம் எங்கும் கொண்டு செல்லப்படுகிறது. அந்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் தாருசஃபா டிவி நிறுவனத்தினர். அதன் சார்பாக இங்கே வரி தந்திருக்கின்ற எங்களுடைய அறிவிப்பாளர் ரிம்சான் அவர்களுக்கும், அதே போல இங்கே வரி தந்திருக்கின்ற எங்களுடைய வானொலி அபிமான நேயர்கள் அவர்களை ஞாபகப்படுத்த வேண்டும். அவர்களது அயராத உழைப்பு எங்களோடு பயணிப்பது, அந்த அடிப்படையிலே இன்றும் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற வரிசையில் அக்கரைப்பட்டு அப்துல் காதர், சென்ட்ரல் கேம் சமீம், கல்முனை நகர மண்டப விதி ஹனீஃபா, அதுபோல் கல்முனை நகர மண்டப வீதி SL அரசல், மாளிகைக்காடு ஜனாப் உட்பட இங்கே பலர் பின்னால் இருந்து முகங்களை அடையாளப்படுத்தாமல் தடைகளை மாத்திரமே காட்டிக் கொண்டிருக்கின்ற அன்பான அபிமான நேர்களையும் வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கிடையிலே உங்களுக்கான சிற்றுண்டி வழங்கப்படுகிறது. அவற்றை நீங்கள் காலை நேர உணவாக எடுத்துக்கொள்ளலாம். சிலர் சாப்பிட்டு வந்திருப்பார்கள், சாப்பிடாமல் வராதவர்கள் இப்போது அவற்றை உங்களது காலை உணவாக ஏற்றுக்கொண்டு உற்சாகமாக இயங்கி இந்த நிகழ்ச்சியில் உற்சாகமான கரோச்சத்தை தருவதோடு உங்கள் பாடசாலைகளை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எங்களுடைய இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். அதற்கிடையில் ஓடோடி வந்திருக்கின்ற ஒருவரை மறந்து விட்டேன். அவர்தான் இந்த அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் மிக முக்கியமான ஒருவர். அனுசரணையை எடுக்கலாம், அதிதிகளை எடுக்கலாம், ஒளிப்பதிவு என்று வருகின்ற போது அதிலும் சிரேஷ்டம் இருக்க வேண்டும். அந்த சிரேஷ்டமான தொழில்நுட்பத்தின் ஊடாக தன்னுடைய பணிகளை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய எங்களுடைய தலைமை காரியாலயத்திலும் அதுபோல் பிராந்திய சேவைகளிலும் வழங்கி வருகின்ற சிரேஷ்ட தயாரிப்பாளர், முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முகமது ரலீன் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். போட்டி நிகழ்ச்சி அந்த அடிப்படையிலே இப்போது எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு காலை நேரத்திலே அன்பான அழைப்பு ஏற்று வருகை தந்திருக்கின்ற சம்மாந்துறை பிரதேச சபையினுடைய தவிசாளர் அன்புக்குரிய ILM மாஹிர் சார் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் உரையாற்றுவதற்காக. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க உலமாக்களே, இந்த வைபவத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற ரைஸ் மோட்டர்ஸ் ரைஸ்தீன் அவர்களே, அதிதிகளாக வந்திருக்கின்ற சம்மாந்துறை பிரதேச செயலகத்தின் செயலாளர் தேசபந்து ஹனீஃபா அவர்களே, அவ்வாறே எங்களுடைய வலய கல்வி பணிமனையிலே இருந்து வந்திருக்கின்ற அரஃபாத் அவர்களே, அம்பாறை மாவட்ட கலாச்சார உத்தியோகத்தர் தௌஃபிக் அவர்களே, சம்மாந்துறை ஜமியத்தில் உலமாவின் தலைவர் மதனி பஷீர் அவர்களே, எங்களுடைய அதிபர் ஃபர்சான் அவர்களே, எங்களுடைய இன்னுமொரு அதிபரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான எங்களுடைய அன்சார் சார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து தலைமையுரை வழங்கிய எங்களுடைய பொறியியலாளர் நசீர் அவர்களே, வந்திருக்கின்ற ஏனைய சம்மாந்துறை நம்பிக்கையாளர் சபையின் தலைவர் கண்ணியமிக்க உலமா ரம்சின் காரியப்பர் அவர்களே, அதிபர் ஜபீர் அவர்களே, ஏனைய பிரமுகர்களே, பாடசாலைகளின் அதிபர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும்.
அறிவுச்சுடர். இதற்கு முதல் நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் அறிவு களஞ்சியம். அது இப்போது அறிவுச்சுடராக மாறியிருக்கின்றது. உண்மையிலேயே மிகவும் பிரயோசமான ஒரு நிகழ்ச்சி. இங்கே வந்திருக்கின்ற மாணவ மணிகள் பாடசாலைகளிலே இருந்து தெரிவு செய்யப்பட்டு இங்கே வந்திருக்கின்றீர்கள். இந்த போட்டியிலே பங்கு பெற்றுவதற்காக நீங்கள் பல்வேறு தேடல்களை மேற்கொண்டிருப்பீர்கள். பல புத்தகங்களை புரட்டியிருப்பீர்கள். இணையதளங்கள் மூலம் பல செய்திகளை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இன்று இருக்கின்ற இந்த போட்டித்தன்மை வாய்ந்த கல்வி சூழலிலே மார்க்கத்தை பற்றியோ கலை கலாச்சாரங்களை பற்றியோ அறிந்து கொள்வதற்கு கிடைக்கின்ற நேரம் மிகவும் குறைவு. அநேகமான பெற்றோர்களுடைய நோக்கம் என்ன இருந்தாலும் நமது பிள்ளை பரீட்சையிலே சித்தி அடைந்து நல்லதொரு நிலைமைக்கு வர வேண்டும் என்றுதான் எல்லா பெற்றோர்களும் விரும்புகின்றார்கள். பாடசாலை முடிவடைந்ததும் தனியார் வகுப்புகள். அந்த பிள்ளைகள் விளையாட்டிலோ அல்லது மார்க்க விடயங்களிலோ கவனம் செலுத்துவதற்கு, கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுவதற்கு, தங்களிடத்திலே மறைந்திருக்கின்ற திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு கிடைக்கின்ற நேரங்கள் மிகவும் குறைவு. போட்டித்தன்மை நிறைந்த இந்த சூழலிலே எவ்வாறேனும் இந்த போட்டி பரீட்சைகளிலே சித்தியடைந்து சமுதாயத்திலே பொறியியலாளராகவோ மருத்துவராகவோ சட்டத்தரணியாகவோ ஆசிரியராகவோ அல்லது வியாபாரியாகவோ இருந்து பணம் சம்பாதிப்பதில் தான் நோக்கமாக இருக்கின்றார்கள். இறுதியில் பணம் மாத்திரம்தான் மிஞ்சும். குடும்பத்திலே இருக்கின்ற உறவினர்களின் சந்தோஷமான நிகழ்ச்சிகளிலே அல்லது துக்ககரமான நிகழ்ச்சிகளிலே பங்கெடுப்பதற்கு கூட நேரமில்லாமல் தான் வகிக்கின்ற பதவி அதற்கு தடையாக இருக்கும். உச்சத்தை அடைந்தவர்கள் நாட்டை விட்டு வெளிநாடு செல்கின்றார்கள். தங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய மரண செய்தியை கேட்டதும் வந்து கொள்ள முடியாத நிலையில் கூட அவர்கள் இருக்கின்றார்கள். வாழ்க்கையிலே என்ன அர்த்தம் இருக்க போகின்றது? பணம் பணம் பணம். அந்த பணத்தை அடைவதற்குரிய பதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக பாடசாலை முடிந்தவுடன் ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். அந்த வகையிலே பார்க்கின்ற போது ரைஸ் மோட்டர்ஸ் அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. பணம் சம்பாதிப்பது மாத்திரமல்ல அவர்களுடைய நோக்கம். கல்விக்காக உதவி செய்கின்றார்கள், ஊக்குவிப்பு கொடுக்கின்றார்கள், கரம் கொடுக்கின்றார்கள். எனவே ரைஸ் மோட்டர்ஸ் அவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். இங்கே எனக்கு முன்னர் பேசிய சிரேஷ்ட ஊடகவியலாளர் அதிபர் அன்சார் அவர்கள் 2004 சுனாமியை பற்றி ஞாபகப்படுத்தி இருக்கின்றார். உண்மையிலே சம்மாந்துறையிலே பிறந்ததற்காக நான் பெருமைப்படுகின்றேன், சந்தோஷம் அடைகின்றேன். அந்த சுனாமி நிகழ்ச்சி ஏற்பட்ட போது நான் கொழும்பிலே இருந்து நிகழ்ச்சியை கேள்விப்பட்டதும் வந்து கொண்டிருந்த போது அம்பாறையிலே நமது பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பொறியியலாளரை சந்தித்தேன். அவரிடத்தில் கேட்டேன் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று. மிகவும் மோசமான நிலைமை என்று பதில் கூறினார். நான் அவரிடத்தில் கேட்டேன், நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று. நான் எனது குடும்பத்தை பாதுகாப்பாக ஒரு நண்பனின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்துவிட்டு உணவு தேடுவதற்காக வந்திருக்கின்றேன் என்று கூறினார். அவருடைய சந்திப்பை முடித்துவிட்டு சம்மாந்துறைக்கு வருகின்ற போது
சம்மாந்திரி ஹிஜ்ரா சந்தியிலே இன்னும் ஒரு பொறியியலாளரை சந்தித்தேன். அவரிடத்தில் கேட்டேன் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று. அவரும் கூறினார் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது என்று. நான் முதலாவது சந்தித்த அந்த பொறியியலாளரிடம் கேட்ட கேள்வியை இவரிடத்திலும் கேட்டேன், நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று. நான் எனது குடும்பத்தை கொண்டு வந்து பாதுகாப்பாக ஒரு தெரிந்த இடத்திலே வைத்துவிட்டு இப்போது ஜனாசாக்களை ஏற்றுவதற்காக நான் எனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு நான் சாய்ந்தமரத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார். இந்த இரண்டு பொறியியலாளர்களும் அரசு உத்தியோகம் பார்க்கின்றவர்கள். அவர்களுக்கு அரசாங்கம் வாகனங்களை கொடுத்திருக்கின்றது. ஒருவர் தனது குடும்பத்தை மாத்திரம் பார்த்துவிட்டு அம்பாறையிலே நிற்கின்றார். மற்றவர் தனது குடும்பத்தை கொண்டு வந்து பாதுகாப்பான ஒரு இடத்திலே அமர்த்திவிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்றார். இரண்டு பேருமே சமனான அந்தஸ்துள்ள இரண்டு அரசாங்க உத்தியோகத்தர்கள். எனவே இரண்டாவதாக நான் சந்தித்த அந்த அரச உத்தியோகத்தரை போல நீங்கள் வளர வேண்டும். எந்த உயர் பதவி வகித்தாலும் எந்த அந்தஸ்திலே நாங்கள் இருந்தாலும் நாங்கள் ஒரு இஸ்லாமியர் என்ற உணர்வு எங்களிடத்திலே இருக்க வேண்டும். எங்களுடைய சமுதாயத்தை பற்றி அக்கறை இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் கல்வி கற்று நாளை பெரியவர்களாக உயர் பதவிகளிலே அலங்கரித்தாலும் இந்த சமுதாயத்துக்கு பிரயோசனம் உள்ள ஒரு பிரஜையாக நீங்கள் மாற வேண்டும். அதற்கு வழி சமைத்து தந்திருக்கின்றார்கள் ரைஸ் மோட்டார் அவர்கள். வெறுமனே வியாபாரமும் தொழிலும் லாபமும் நோக்கமாக இல்லாமல் இந்த ஊரை பற்றியும் நமது சமுதாயத்தை பற்றியும் தங்களிடத்திலே இருக்கின்ற பொருளாதாரத்தினால் ஒரு சமுதாயம் கல்வியிலே முன்னேற வேண்டும் என்ற முனைப்போடு இந்த நிகழ்ச்சியை செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் அதற்குரிய கூலி கிடைக்கும். அண்மையிலே தித்வா சூறாவளி வந்தபோது ஒரு நொடியிலே இறைவன் பலரின் பொருளாதார நிலைமைகளை தலைகீழாக மாற்றியிருக்கின்றார். கோடீஸ்வரர்களாக எத்தனையோ சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தவர்கள் ஒரு கணத்திலே அகதியாக மாறியிருக்கின்றார்கள். இவையெல்லாம் எங்களுக்கு படிப்பினையாக இருக்கின்றன. எனவே சம்மாந்துரையை பொறுத்தவரையிலே ரைஸ் மோட்டார்ஸ் அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றி கல்விக்காக ஊக்கமளிக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று நான் மற்றவர்களையும் வேண்டிக் கொள்வதோடு இவ்வாறான நிகழ்ச்சிகள் மூலம் எங்களுடைய மாணவ சமுதாயம் பயன்பெற்று இந்த சமுதாயத்துக்கு பிரயோசனமுள்ள நற்பிரஜைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரை தனது பிரதம உரையை வழங்கி விடைபெற்றிருக்கின்ற எங்களுடைய இன்றைய நிகழ்வினுடைய பிரதம அதிதி சம்மாந்துறை பிரதேச சபையின் தவிசாளர் ஐஎல்எம் மாஹிர் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களது போட்டியை மிக வேகமாக ஆரம்பிக்க வேண்டும். மாணவர்கள் உற்சாகத்தோடு வந்தவர்கள் இன்றைய காலை 7:30 வந்து அனைவரும் இங்கே வருகை தந்துவிட்டார்கள். இதுவரைக்கும் இன்னும் தாமதமா என்ற கேள்விகளை கொடுப்பதற்கிடையில் அவர்கள் விடை சொல்வதற்கான கேள்விகளை நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் போட்டியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணை வழங்குகின்ற நிறுவனம் வெளிநாடுகள் பலவற்றில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற வேளாண்மை அறுவடை இயந்திரத்துக்கான உதிரி பாகங்கள் மட்டுமல்ல, டிராக்டர்களுக்கான உதிரி பாகங்களையும் இறக்குமதி செய்து இலங்கையின் பல பாகங்களிலே 6 கிளை நிறுவனங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார். அந்த அடிப்படையிலே 6 நிறுவனங்கள் என்று சொல்கின்ற போது அவருடைய குடும்ப சகோதரர்கள் 6 பேர் இருக்கின்றார்கள். அவர்களது பெயர்களை உச்சரிக்காமல் இருக்க முடியாது. MIM ரைஸ்டீன் அவர்கள் இங்கே முகாமைத்துவ பணிப்பாளராக இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற ஒருவராக இருக்கின்றார். அதே போல எங்களுடைய இந்த நிகழ்விலே
அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொறியியலாளர் அன்புக்குரிய எம்ஐஎம் இக்னாஸ் அவர்கள் இருக்கின்றார். அதேபோல் எம்ஐஎம் ரஜீம் டிரெக்டராக இருக்கின்றார். அதேபோல் எம்ஐஎம் ரஷாத் அவர்கள், அவரும் பணிப்பாளர்களில் ஒருவர். எம்ஐஎம் ராஷித் அவர்கள், அவரும் பணிப்பாளர்களில் ஒருவர். அதேபோல் எம்ஐஎம் ஹனீஃப், இப்படி 6 பேரும் ஒரு குடும்ப உறவுகளாக இந்த நிறுவனத்தை வழிநடத்தி கொண்டு செல்கின்றார்கள். அந்த ஒற்றுமைதான் இங்கே புலனாகிறது. 6 பேரும் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்று போட்டியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய நடுவர் குலாம் நிந்தவர் அல் மதீனா பாடசாலையுடைய முன்னாள் அதிபர் எங்களுடைய எம்எல்ஏ நிஹாருddin சார் அவர்கள் இப்போது வருகை தந்திருக்கின்றார்கள். அவரையும் வரவேற்கின்றோம். எங்களுடைய இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன பிறை வானொலியின் பொறுப்பாளர் அல்ஹாஜ் பஷீர் அப்துல் கய்யூம் அவருடைய அன்பு சகோதரர் அன்புக்குரிய எம்பி வாயிஷ் அவர்கள் நடுவர் குழாத்திலே எங்களோடு இணைந்து சேவையாற்றுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வாருங்கள் வாயிஷ். அவருக்கான இந்த அறிவு களஞ்சியம் என்று சொல்கின்ற போது வாசகம் ஆரம்பத்திலே மாணவ செல்வங்களின் வருங்காலம் வாழ்த்தி என்று வருகின்ற வாசகம். விரிந்தது உலகம், பறந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம், அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க காத்திருக்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம் என்றெல்லாம் சொல்லி ஆரம்பிப்போம். அதேபோல் அறிவு சுரங்கம் என்ற போட்டி நிகழ்ச்சியிலே அதற்கு ஒரு வாசகத்தை வைத்திருக்கின்றோம். அறிவு சுடர் என்று வருகின்ற போது அது ஒரு தனியான நிகழ்ச்சியாக, இன்னும் ஒரு நிறுவனத்துக்கான நிகழ்ச்சியாக வருகின்ற போது அதன் வாசகத்தை மாற்ற வேண்டும் என்று இன்று காலை 6:30 தொடக்கம் 7 மணி வரை அரை மணி நேரம் விழித்திருந்து என்னால் எழுதப்பட்ட ஒரு புதிய அத்தியாயம், அவற்றைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே ஆரம்பமாய் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். ரைஸ் மோட்டர்ஸ் அறிவுச்சுடர் என்ற பெயரிலே இப்போது எங்களுடைய போட்டி ஆரம்பிக்கப்பட போகின்ற போது அந்த வாசகத்தை சொல்லி நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கின்றேன். நடுவர்கள் ஆரோக்கியத்தோடு இயங்க வேண்டும் என்பதற்காக ஆரோக்கியமான உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. அவற்றை இப்போது ருசித்த பின்னரே நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும். 2 நிமிடங்கள் கேட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் அதற்கான நேரத்தை கொடுத்து எங்களது நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் வருகை தந்து ஆவலோடு இருக்கின்ற எங்களுடைய அன்பான அதிதிகள், பாடசாலையினுடைய பொறுப்பாசிரியர்கள், அதிபர்கள், மாணவிகள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வரவேற்கின்றோம். ரைஸ் மோட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், மூதூரிலே தங்களது முதலாவது கிளை நிறுவனத்தையும், அதுபோல் கிளிநொச்சி மற்றும் பொத்துவில், அக்கரைப்பற்று, அதேபோல இன்னும் பல இடங்களிலே வியாபித்திருக்கின்றன. அதே போலதான் அவர்களது மற்றொரு நிறுவனமாய் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட டெயில் ஜி, வெளிநாட்டில் இருந்து நேரடியாக இறக்குமதியாகின்ற பெட்ரோல் செலவு இல்லாமல் பேட்டரி மூலம் நீண்ட தூரம் பயணித்து பணத்தை சேமிக்கின்ற அந்த மோட்டார் சைக்கிள்களை அவர்கள் வரவழைத்து ஆண்கள், பெண்கள், சிறுவர் எல்லோரும் பாவிக்கின்ற வகையிலே அந்த மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சம்மாந்துறை போலீஸ் வீதியிலே அமைந்திருக்கிறது டெயில் ஜி நிறுவனம். இதுபோல் இன்னும் பல நிறுவனங்களை அவர்கள் பல இடங்களிலும் கொண்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றோம். மிக மிக நியாய விலையிலே அனைத்து உதிரிப்பாகங்களையும், வேளாண்மை வெட்டுகின்ற மெஷின்களுக்கான உதிரிப்பாகங்கள், வயல் வேலை செய்யப்படுகின்ற போது டிராக்டர்கள் மிக மும்முரமாக செயற்படும் அப்படியான மெஷின்களுக்கான உதிரிப்பாகங்களை கூட வரவழைத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சம்மாந்துறையிலே லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வயல் நிலங்களாகவே காணப்படுகின்றன.
அந்த அடிப்படையில் சம்மாந்துறை மக்கள் மட்டுமல்ல, நிந்தவூர், கல்முனை, சாய்ந்தமருது போன்ற இடங்களில் இருக்கின்றவர்கள் கூட இந்த பிராந்தியத்திலே தங்களது வளத்தை நெல் வளமாக வயலாக கொண்டிருக்கின்ற இடமாக இந்த சம்மாந்துறை அமைந்திருக்கிறது. அப்படியான இந்த ஊரிலே விவசாயிகளின் தேவைகள் அதிகமாக இருக்கின்ற போது அந்த வயல் நிலத்தை உழவுகின்ற மெஷின்களை, அறுவடை செய்கின்ற மெஷின்களுக்கான உதிரிப்பாகங்களை வெளிநாட்டில் இருந்து வரவழைத்து வழங்குகின்ற நல்ல பணியை இந்த நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் வானொலியில் இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்ற இந்த வேளை இந்த நிகழ்ச்சி எப்போது ஒலிக்கும் என்ற ஆவலோடு இருக்கின்ற உங்களது எண்ணம், அந்த பார்வை இப்போது புரிகிறது. இந்த நிகழ்ச்சி இப்போது ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. எதிர்வரும் வாரங்களிலே சனிக்கிழமைகளில் காலை 10:15 முதல் 10:45 வரை எமது இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாவன துறை வானொலியிலே இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சியாக இடம்பெறும். எங்களுடைய அன்சார் சார் சொன்னது போல் உங்களது கரகோஷங்களும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன என்பதை நீங்கள் உணர்ந்து அந்த உற்சாகத்தை எங்களுக்கு உற்சாகம் தருவதற்காக உங்களது கரகோஷத்தை பலமாக தர வேண்டும் என்ற அன்போடு ஆரம்பத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். இங்கே அதிதிகள் தங்கள் கரகோஷத்தை கொடுப்பதில் சிரமப்படுவார்கள். இருந்தாலும் அவர்களும் சேர்ந்து எங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றோம். மாணவர்கள் துடிப்பானவர்கள், அவர்களது சத்தம் வேகமாக வரும். அதையும் தாண்டி இந்த வயதான காலத்தில் எங்களுடைய கரகோஷத்தை உற்சாகமாக பலமாக நீங்கள் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எங்களது போட்டியை ஆரம்பிக்க போகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி இப்போது நேரடியாக தாருசபா டிவி ஊடாக நேரடியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சர்வதேசத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதுபோல் எங்களது ஒளிப்பதிவை வழங்குவதற்காக அன்புக்குரிய நண்பர் அல்ஹாட்ஸ் தயாரிப்பாளர் AM முகமது ரலீன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவரையும் மீண்டும் மீண்டும் வரவேற்றுக் கொண்டு போட்டியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். போட்டி விதிமுறையை ஆரம்பத்திலே சொல்லிவிடுகின்றோம். 2 அணிகள் எனது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும். அந்த அடிப்படையிலே முதலாவது சுற்று இஸ்லாமிய கேள்வியாக அமையும். 2ஆம் சுற்று பொது அறிவு கேள்வியாக அமையும். முதலாவது சுற்றிலே முதல் வலதுபுறத்தில் இருக்கின்ற அணியினுடைய தலைவர் கேள்விக்கான பதிலை சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்கின்ற போது 10 புள்ளிகள் வழங்கப்படும். அவர் விடை சொல்லாவிட்டால் அதே அணியை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். அவ்வாறு அவர் விடை சொன்னால் 5 புள்ளிகள் வழங்கப்படும். அவர் விடையளிக்க தவறும் பட்சத்திலே எதிரணிக்கு அந்த கேள்வி விடப்படும். எதிரணியில் இருந்து ஒருவர் விடை சொல்கின்ற போது அவருக்கு 5 புள்ளிகள் அவருடைய பேரின் பதிவு செய்யப்படும் அந்த பாடசாலைக்காக. இரு அணிகளும் விடையளிக்க தவறினால் எவருக்கும் புள்ளிகள் இல்லை. முதலாம் சுற்று இஸ்லாமிய கேள்வி 2 அணிகளும் அது பெறுகின்ற புள்ளிகளின் அடிப்படையிலே முதலாம் சுற்றினுடைய முடிவு அறிவிக்கப்பட்டு 2ஆம் சுற்று உடனடியாக ஆரம்பிக்கப்படும். அது பொது அறிவு கேள்விகள் அடங்கியதாக இருக்கும். பொது அறிவிலே விளையாட்டு, விஞ்ஞானம், அரசியல், வரலாறு, இப்படி விஞ்ஞானம் என்ற கேள்விகள் அடங்கி அந்த பொது அறிவு கேள்விகள் 10 கேள்விகளாக கேட்கப்படும். ஒரு அணிக்கு 5 கேள்விகள், மறு அணிக்கு 5 கேள்விகள். ஏற்கனவே சொன்னது போல் விதிமுறையிலே முதலாவது போட்டியாளர் விடை சொன்னால் 10 புள்ளிகள், இல்லை என்றால் அதே அணியை சேர்ந்து ஒருவர் விடையளிக்கின்ற போது 5 புள்ளிகள் வழங்கப்படும். அவரும் விடையளிக்க தவறுகின்ற பட்சத்திலே எதிரணிக்கு கேள்வி விடப்பட்டு அவர் விடை சொன்னால் 5 புள்ளிகள், அவரும் விடை சொல்லாவிட்டால் எவருக்கும் புள்ளிகள் இல்லை என்ற அடிப்படையிலே இப்போது போட்டியின் ஆரம்பத்தை விதிமுறையை சொல்லிவிட்டு போட்டியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இனி உங்கள் பக்கம்தான் என்னுடைய போட்டியினுடைய அந்த உற்சாகம் அத்தனையும் இருக்கிறது. உங்களது பலமான கரகோஷம் எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும். இப்போது 2 அணிகளையும் மேடைக்கு வருமாறு வேண்டுகின்றோம்.
போட்டியாளர்கள் மேடைக்கு வந்து விடையளிக்க அழைக்கின்ற போது ஒவ்வொருவரும் நற்சிந்தனைகள் ஒன்றை சொல்லித்தான் போட்டியிலே பங்கெடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நற்சிந்தனையோடு வந்திருப்பீர்கள். அந்த சிந்தனை இந்த மண்டபத்தில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல பயனுள்ள விடயமாக அமைய வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு போட்டியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். எங்களுடைய அதிபர் அறிவிப்பாளர் ஆன்சார் சார் இருப்பது எனக்கு இன்னும் பலமான மன வலிமையை தருகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வாசகம் நான் சொன்ன வார்த்தை இப்போது சர்வதேசத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உண்மையாய் தான் சொல்ல வேண்டும். அதனை இங்கே சொல்லியிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் அவருடைய அறிவுரைக்கு அமையவே என்னுடைய ஆரம்பத்தை நான் வழங்க வேண்டும். எத்தனை நிகழ்ச்சிகளை படித்தாலும் ஒருவருடைய பெரியாரின் அறிவுரை எங்களுக்கு முதல் வந்தவர்களுடைய அறிவுரையை கேட்காமல் நிகழ்ச்சி படிக்கக்கூடாது. அதனை ஏற்று நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றேன். உற்சாகமான கரகோஷம். எங்கே உங்களது உற்சாகமான கரகோஷம்? ரைஸ் மோட்டர்ஸ் அறிவு சுடர். பலமான கரகோஷம். மங்காத நிலவின் ஒளிக்கீற்றாய், மாணவ உலகின் சுவாச காற்றாய், பொங்கும் அறிவின் வற்றாத ஊற்றாய், எங்கும் இலங்கும் ஞானச் சுடராய் விளங்கும் மாணவர் துலங்கிடச் செய்யும் விண்ணொளி பரப்பும் அறிவு சுடர், வியந்திடச் செய்யும் அறிவியல் அரங்கம், மாணவரின் முத்தான அறிவை பட்டை தீட்டி மருத்துவ உலகுக்கு சீர் வழிகாட்டி சனிதோறும் பிறை வானொலியில் ஒலிக்கும் நிகழ்ச்சி மாணவர் கல்வி உலகின் எழுச்சி அறிவு சுடர். எங்கே உற்சாகமான கரோசம்? கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை கல்வி வலயத்திலே முஸ்லிம் பாடசாலைகள் பங்கு பெற்றுகின்ற ரைஸ் மோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு சம்மாந்துறை அப்துல் மஜீத் வரவேற்பு மண்டபத்தில் மிக சிறப்பாக இடம்பெறுகிறது. உற்சாகமான கரோசம் தர வேண்டும். இந்த கரோசம் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்றார் சம்மாந்துறை ரைஸ் மோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் முகாமித்துவ பணிப்பாளர் MIM ரைஸ்டீன் அவர்கள். நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் அறிவுச்சுடர் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முகமது ரலீம். சாலம்பை கேணி அஸ்ராஜ் பாடசாலையின் பிரதி அதிபர் MB அப்துல் வாயிஸ். நிந்தவூர் அல் மதீனா பாடசாலையின் முன்னாள் அதிபர் MLM நிஹாருடீன். சம்மாந்துறை அல் மரிடான் தேசிய பாடசாலையின் ஆசிரியர் அல் ஹாஃபில் MTA சலாம். புள்ளி பதிவாளர்களாக எழுத்தாளர் கவிஞர் வானொலி அபிமானி நிந்தவூர் MI உசனார் சலீம். நட்பட்டிமனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் ஆசிரியர் MF கல்லூரியின் CMF கல்லூரியின் முகாமைத்துவ பணிப்பாளர் CM ஃபலாஹி. நட்பட்டிமனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் ஆசிரியர் CMF கல்லூரியின் முகாமைத்துவ பணிப்பாளர் CM ஃபலாஹி. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் MSM ராம்சி. அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள். இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி சம்மாந்துறை பிரதேச சபையின் தவிசாளர் ILM மாஹிர். கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கும் இன்றைய விசேட அதிதிகள் வரிசையிலே சம்மாந்துறையின் பிரதேச செயலாளர் SL முகமது ஹனீஃபா, சம்மாந்துறை கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் PM யாசிர் அரபாத், அம்பாறை மாவட்ட கலாசார இணைப்பாளர் AL தௌஃபீக், மருதமனை புலவர் மணி சரபுதீன் வித்தியாலயத்தினுடைய அதிபர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் முகமது அன்சார், பிரதம நிறைவேற்று அதிகாரி ரைஸ் மோட்டர்ஸ் நிறுவனத்துடைய பிரதம நிறைவேற்று அதிகாரி MIM இஹ்லாஸ், பிரதம நிறைவேற்று அதிகாரி பொறியியலாளர் MIM இஹ்லாஸ், ரைஸ் மோட்டர்ஸ் பணிப்பாளர் MIM ரசீம்,
கரகோஷத்தை தாருங்கள். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, பெற்றது மண்ணளவு, பெறாதது மலை அளவு, ஒளியாய் கிடைத்து வெளியாய் வழிகாட்டும் அழியா செல்வம், வளர்ச்சி அடையும் உலகின் சிகரம் தொட்டு உயர்ச்சி காண வைக்கும் கல்வி செல்வம் பெறுவதற்காக வருகை தந்து அணிவகுத்து நிற்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் பலமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். இன்றைய போட்டியின் சம்மாந்துறை வழிய ரைஸ் மோட்டார்ஸ் அறிவுச்சுடர் போட்டியில் கலந்து சிறப்பிக்கும் 2 அணிகளையும் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். மண்டபம் நிறைந்த பார்வையாளர்கள் மத்தியிலே சம்மாந்துறை அப்துல் மஜீத் மண்டபத்தில் இடம்பெறுகின்ற இந்த போட்டியிலே எனது வலதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் சம்மாந்துறை தாருஸ்ஸலாம் மகா வித்தியாலயம். எனது வலதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் சம்மாந்துறை தாருஸ்ஸலாம் மகா வித்தியாலயம். அவர்களோடு போட்டியிடுவதற்காக எனது இடது புறத்திலே காத்திருக்கின்றார்கள் சம்மாந்துறை அல் அஸ்கர் வித்தியாலயம். இந்நிலையில் இந்த முதலாவது சுற்றின் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். சம்மாந்துறை தாருஸ்ஸலாம் மகா வித்தியாலயத்துடைய அணித் தலைவி சலீம் நஃப்லா சஹானி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சாதிக்க துணிந்து விட்டால் தடைக்கல்லும் படிக்கல்தான். உங்களுக்கான கேள்வி, மகத்தான குர்ஆனை உமக்கு வழங்கினோம் என்று அல்லாஹ் எதை குறிப்பிடுகிறான் என்பதே உங்களுக்கான முதலாவது கேள்வி. மகத்தான குர்ஆனை உமக்கு வழங்கினோம் என்று அல்லாஹ் எதை குறிப்பிடுகின்றான்? எந்த சூராவை? சூரத்துல் அலக். இல்லை. அதை அணி சேர்ந்து ஒருவர் விடை அளிக்கலாம். சூரத்துல் பக்ரா. இல்லை. எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. மகத்தான குர்ஆனை உமக்கு வழங்கினோம் என்று அல்லாஹ் எந்த சூராவை குறிப்பிடுகின்றான்? இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. இந்த கேள்விக்கான சரியான விடை சூரா பாத்திஹா என்பதே சரியான விடை. சூரா பாத்திஹா என்பதே சரியான விடை. இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துறை அல் அஸ்ஹர் வித்தியாலயத்துடைய அணித் தலைவி MP சஜாதா சைனப். கல்வியே மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும். மீண்டும் சொல்லுங்கள். கல்வியே மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா நாயகி அவர்களை மணம் முடிக்கும் போது நிக்காஹ் குத்பா ஓதியவர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா நாயகி அவர்களை மணம் முடிக்கின்ற போது நிக்காஹ் குத்பா ஓதியவர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. அபூபக்கர் அலி. இல்லை. அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். உமர் அலி. இல்லை. எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. அபு கசாலி. இல்லை. பெயரை சொல்கின்ற போது முழுமையாக சொல்ல வேண்டும். உமர் அலி அல்லாஹு அன்ஹு. நிகழ்ச்சியிலே ஒளிப்பதிவு செய்யப்படுகின்ற போது, வானொலியில் நாங்கள் கொடுக்கின்ற போது அந்த பெயர் முழுமையாக சொல்லப்பட வேண்டும் என்ற அந்த விதிமுறைக்கு அமைய அவற்றை சரியாக நாங்கள் ஒளிப்பதிவு செய்கின்றோம். அந்த அடிப்படையிலே எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. கேள்விக்கான சரியான விடை பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் என்பதே சரியான விடை. பெரிய தந்தை அபு தாலிப் என்பதே சரியான விடை. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சம்மாந்துறை தாருஸ்ஸலாம் மகா வித்தியாலயத்துடைய மாணவி முகமது ரிஸ்வி பாத்திமா அதீஃபா. சுத்தம் ஈமானின் பாதியாகும். உங்களுக்கான கேள்வி, மக்காவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
நாங்கள் இந்த நேரடிப்படுத்துகிறோம். சம்மாந்துறை ரைஸ் மோட்டர்ஸ் பிரைவேட் அனுசரணை அறிவிச்சுடர் வானொலியிலே சனிக்கிழமைகளிலே இந்த அளவிலே தாருஷாஃபா முகநூல் தொலைக்காட்சி வானொலி மீண்டும் சந்திப்போம்.